ஓகே, கடந்த 3 வாரமாக நம்ம மார்க் என்ற புஸ்தகத்திலே இருக்கிறோம். மார்க் புஸ்தகத்தோடைய தீம் என்னன்னு சொன்னாக்கா, the suffering servant. suffering servant, துன்பம் படுகிற ஒரு ஊழியக்காரன். the king and the suffering servant, இது ரெண்டு தான் அது மெயின் தீம். ஓகே, நான் கொஞ்சம் ரீகேப் பண்றேன். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்னன்னு சொன்னாக்கா, நம்மளோட passage, our passage today is Mark chapter 1 verse 12 to 20. Mark chapter 1 verse 12 to 20. மார்க் 1வது அதிகாரம் வசனம் 12 ல இருந்து 20 வரைக்கும். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னாக்கா, the authority of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரம். நல்லா நீங்க இன்னைக்கு கேட்க வேண்டும். சரி, நான் கொஞ்சம் ரீகேப் பண்றேன். 3 வாரமாக நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு வந்தோம்னு சொல்லி. இந்த சுவிசேஷமானது பிரியமானவர்களே, அது இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். The gospel of Jesus Christ. The gospel of Jesus Christ. இந்த சுவிசேஷமானது இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். அத மறக்காதீங்க. இரண்டாவது, the son of God. அப்படியோட அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, the son of God obtains same essence or same nature as God. தேவகுமாரன் சொல்லும்போது நீங்க அவரை நம்மள போல பார்க்காம, அந்த தேவன் குமாரனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவன் குடியிருக்கிற அனைத்து சுபாவமும் அவருக்கு இருக்கு. அது உங்களோட சிந்தனையில வைத்துக் கொள்ளுங்க. மூன்றாவது, the son of God is the promised Messiah in the Old Testament. இந்த தேவகுமாரன் யார் என்று சொன்னா, பழைய ஏற்பாடுல வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட மேசியா. அதை குறிக்கோள் வைத்துக் கொள்ளுங்க. இந்த மேசியா வர்றது தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு நற்செய்தி. bring the good news to Israel. இந்த நற்செய்தி ஹீப்ரு பாஷையில என்ன சொல்லுவாங்கனாக்கா பசார், கிரீக்ல என்ன சொல்லுவாங்கனாக்கா இவாங்கிலியோன். இதுதான் நான் உங்கள்கிட்ட 3 வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நற்செய்தியானது இஸ்ரவேலுக்கும் நல்ல செய்தி, அந்நிய ஜாதிக்கும் நல்ல செய்தி. இஸ்ரவேல் ஜனங்கள் வருக போற மெசியாவை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆண்டு நீங்க பார்க்கும்போது ரோமர்கள் அல்ல ஜென்டைல் அந்நிய ஜாதியர், அவங்களுக்கு ஒரு நல்ல அரசன் வருவானா காத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளும் மலேசியால நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவாங்களா, நம்ம நாட்டை வழி நடத்துவாங்களா நல்லா, இப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாட்டிலே வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் நற்செய்தி. நினைவு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம 3 வாரமாக நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னாக்கா, வசனம் 1ல இருந்து வசனம் 11 வரைக்கும் 3 அறிவிப்பு, 3 ப்ரோக்ளமேஷன் இருக்கு. ஒண்ணு என்னன்னா சொன்னா, பழைய ஏற்பாடு இந்த ராஜா வரக்கூடிய பழைய ஏற்பாடு அது வெளிப்படுத்துகிறது. ஐசியா என்ற தீர்க்கதரிசியும் மல்கியா என்ற தீர்க்கதரிசியும் அதை வெளிப்படுத்துறார்கள். ஒரு இரட்சகர் வரப்போகிறார், வழியை செம்மையாக்கு என்று சொல்லி திருவசனம் அது உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவது எது உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னா, ஜான் தி பேப்டிஸ்ட் அவர் உறுதிப்படுத்துகிறார். ஜான் தி பேப்டிஸ்ட் சொல்லுகிறார், வரப்போகிறார், என்னிலும் பிறகு வரப்போகிறவர் அவர் ஆவியிலே ஞானஸ்நானத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவரை உறுதிப்படுத்துகிறார். மூன்றாவது, நம்ம போன வாரம் பார்த்தோம். போன வாரம் யார் இது அதிகமாக ப்ரோக்ளமேஷன் உறுதியாக கொடுக்கிறாங்க சொன்னாக்கா, the God the Father, பரலோக பிதாவே அது என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன். நீங்க நல்லா பாக்குறீங்களா? மார்க் எல்லாத்தையும் சுருக்கமாக முடிக்கிறாரு. மார்க் சுருக்கமா முடித்தாலும் அவருடைய ப்ரோக்ளமேஷன் பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி உறுதிப்படுத்துறாங்க, அதுக்கப்புறம் பரலோக பிதாவும் உறுதிப்படுத்துகிறார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து மேல நீங்க கவனத்தை சரியா செலுத்தணும். மார்க் என்னத்தை சொல்லிட்டு வராரு, நீங்க கவனமா செலுத்த வேண்டும். The Messiah is the everlasting king. அவர் தொடர்ந்து நித்தியமான ராஜா. ஞாபகம் கொள்ளுங்க, நீங்க அது என்றுமே இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். He is new king for us. He was ordained. யாரு அவரை நியமித்தார் என்று சொன்னா, ஆண்டவரே அவரை நியமித்தார். இது என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் மேல பிரியமா இருக்கிறேன். அது மட்டுமா, பரிசுத்த ஆவியானவர் அவர் அபிஷேகம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இது நினைவு முட்டுறேன்னா,
நீங்க மார்க் என்ற புஸ்தகத்தை சொன்னாலே உங்களுக்கு இதெல்லாம் உங்க தலையில வந்து பட்டீர் உட்காரணும். நீங்க இதுக்கப்புறம் மார்க் புஸ்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கு தெரியணும். முன்னால நம்ம போன சபையில எல்லாம் வந்துட்டு நமக்கு கத்து கொடுத்தலாம் ஒரு வசனத்தை எடுத்து பேசுவாங்க. அப்படி கிடையாது. நீங்க மார்க் எடுக்கும் பொழுது 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 16வது வரைக்கும் போகும்பொழுது உங்களுக்கு கதை தெரியணும். அதுல உள்ள சத்தியத்தை உங்களுக்கு தெரியணும். பிரியமானவர்களே, போன வாரம் என்ன நடந்துச்சுன்னா, லாஸ்ட் வீக் we saw that Jesus coronation. தமிழ்ல வந்துட்டு இயேசுவுடைய முடிசூட்டு விழா. ரைட்டா தம்பி? முடிசூட்டு விழா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். போன வாரம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? 2 முக்கியமான காரியத்தை சொன்னேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? சரி, நானே சொல்லிடுறேன், பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து வந்தது, இயேசு கிறிஸ்து கிட்ட பாவம் இருக்கா? இல்ல. பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்து எதுக்கு ஞானசானம் எடுக்கணும்னு நான் உங்களை கேள்வி போட வைத்தேன். பாவமே செய்யல, ஞானசானம் எடுக்க தேவையில்லை, பாவ மன்னிப்பு தேவையில்லை. அப்படி இருந்து எதுக்கு இயேசு கிறிஸ்து போய் ஞானசானம் எடுக்கிறார் சொன்ன? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். யாருக்கு? பரலோக பரமபிதாவுக்கு. 2வது சப்ஸ்டிடியூட். நமக்கு பதிலாக அவர் அதை செய்கிறார், ஞானசானம் எடுக்க போகிறார். அடுத்தது நான் என்ன சொன்னேன்னாக்கா, divinely authenticate is ministry. தூய்மையான ஊழியம். அது யாரு? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். கம்பீரமா நடக்கும் வெளியூரத்துல, ஆனா இங்க பார்க்கும் போது அது அப்படி நடக்கல. ஆனா ஆண்டவர் அங்க இருக்கிறாரு. அவரு வானத்தை பாருங்க, 400 வருஷமா ஆண்டவர் வந்து பேசவே இல்லை. கடைசி புஸ்தகம் பழைய ஏற்பாடுல முடிச்சு தெரியுமா? 400 வருஷம் வானத்துல இருந்து எதுவுமே வரல. இடையில வந்தது யாரு? தேவ தூதர்கள். ஆண்டவருடைய குரல் வானத்திலிருந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா எங்க வந்துச்சு? இயேசுவோட ஞானசானம் அப்பதான் வந்துச்சு. வானம் திறக்கப்பட்டது. என்ன வருது? இது என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அபிஷேகம் பண்றது எப்படி? புறா போல பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த அபிஷேக காரியத்தை நம்ம பார்க்கிறோம். The king has already arrived. அதுதான் மார்க் இப்ப சொல்ல பார்க்கிறாரு. The king has already arrived and has gone through his coronation. Now the question is this. இப்ப ராஜா வந்துட்டாருனாக்கா, ஒரு புது ராஜா அபிஷேகம் பண்ணியாச்சு. அவர் வந்து ரெயின் பண்ண போறாரு, அவர் ஆளுகை செய்ய போறாரு, ஒரு இடத்தை பிடிக்க போறாரு, அங்க போய் சிங்காசனத்துல உட்கார போறாரு. அவர் மக்கள் யாரு? அவரை போயிட்டு அவருடைய எனிமி யாரு? எனிமி என்ன சொல்லுவாங்க? விரோதிகள். அவருடைய விரோதி யாரு? Who is the enemy and how will be the battle for him? அந்த பேட்டல், அந்த போராட்டம் எப்படி இருக்கும்? இவருக்கு உண்மையிலே எல்லாத்துக்கும் மேல உள்ள எல்லாருடைய எல்லா இடத்திலும் உள்ள அதிகாரத்தை இவர் எடுக்க முடியுமா? இவர் உண்மையிலே எல்லா அதிகாரம் நிறைஞ்சவரா? என்ன மாதிரி ராஜா இவரு? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபோக்கஸ் பண்றீங்களா? எப்படி இருக்கு இன்ட்ரோடக்ஷன்? இது ரீகேப் தான். ஓகே, நம்ம அடுத்துதான் போக போறோம். படிங்க வசனம். தமிழ் எடுத்துக்கீங்க, நீங்க இங்கிலீஷ்ல எடுத்துக்கங்க. மார்க் 1:12-13. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, his authority over Satan. இங்க வந்து the king conquers Satan. சாத்தான் மேல உள்ள அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, நல்லா பாத்தீங்கன்னா, இயேசு ஞானசானம் எடுத்து கையோட immediately இங்கிலீஷ்ல இருக்கும், the spirit drove him to go out into the wilderness. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா immediately அதோடைய எபிரியரோட அர்த்தம், கிரீக்கோட அர்த்தம் வந்து ஈத்தியோஸ். 41 வாட்டி இருக்கு புதிய ஏற்பாடுல. இந்த மார்க் புஸ்தகத்துல எத்தனை வாட்டி இருக்கு? 41 வாட்டி இருக்கு. The battle begins right after the coronation.
முடி சுற்று விழா முடிஞ்ச கையோட இயேசு கிறிஸ்துவ ராஜாவை அபிஷேகம் பண்ணி முடிஞ்ச கையோட அடுத்த நிமிஷமே என்ன வருது? ஒரு போராட்டத்துக்குள்ள வர போகிறார். பப்ளிக் அஃபர்மேஷன் முடிஞ்ச கையோட இமிடியேட் அசால்ட் நடக்குது. பப்ளிக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அறிக்கை இட்டாச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன். அது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே என்ன நடக்குதுனாக்கா இமிடியேட் அசால்ட் நடக்குது. ஒரு போராட்டத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து போகிறார். இங்க பரலோக பரமபிதா ஒரு டிவைன் அப்ரூவல் கொடுக்கிறாரு. ஒரு தெய்வீக என்ன கொடுக்கிறாரு? தெய்வீக அப்ரூவல் கொடுக்கிறாரு. தமிழ்ல வரமாட்டது என்னையா அப்ரூவல்? அங்கீகரிக்கிறார். ஒரு தெய்வீக குறிய அங்கீகரிக்க நடந்த கையோட அடுத்தது இயேசுக்கு முன்னுக்கு என்ன நிக்குதுன்னா சாத்தான் எதிரியா நிக்க போறான். நீங்க உங்களை ஒப்பிட்டு பாருங்க. இதுல பாருங்க, Jesus tempted by the devil immediately after his baptism. இப்ப இயேசு கிறிஸ்துவ சாத்தான் சோதிக்க போகிறான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து முடிஞ்ச கையோட the spirit drop. நல்லா கேளுங்க, அந்த வசனத்தை படிக்கும் போது யார் கொண்டு போறாங்க? படிங்க தமிழ்ல. உடனே ஆவியானவர் வனாந்தரத்துக்கு போகும்படி ஏம்பினாரா? போதையா 13 படிச்சிட்டீங்களா? ஓகே, முடிச்சாவதான் பாருங்க. why the temptation comes after the baptism. மார்க் இதுல சொல்லவே இல்லை. மார்க் இதுல சொல்லவே இல்லை. Mark does not reveal to us why the Holy Spirit impelled Jesus to go into the wilderness, but Matthew does. மத்திய 4:1ல என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, it is to be tempted by the devil. இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்நானம் முடிஞ்ச கையோட வனாந்தரத்துக்கு போன நோக்கம் எதுக்கு என்று சொன்னா, எதுக்கு? டெம்ப்டேஷன் பண்றதுக்கு. இயேசு கிறிஸ்துவ தமிழ்ல எப்படி போட்டிருக்கு தம்பி? சோதிக்கப்படுறது. இந்த சோதனையானது this temptation within God's purpose, கர்த்தருடைய நோக்கத்துக்கு தான் இந்த temptation நடக்குது. It was necessary for Jesus to be tempted by Satan to confront the devil in face to face combat and defeat him. இந்த சோதனையானது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம். அது எதுக்கு என்ன சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு முகமுகமாக நின்று போராடி வெற்றி பெறுகிறது. பேப்டிசம்ல this father declares you are my beloved son. பரலோக பரமபிதா சொல்ற நீ என்னுடைய நேசகுமாரன். பிறகு the spirit descended and empowers him. பரிசுத்த ஆவியானவர் அவரு பலப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா Jesus is publicly identified as Messiah. இயேசு கிறிஸ்துவ மெசியா என்று வெளிப்படமாக சொல்லப்பட்டிருச்சு. But the temptation directly after is divine declaration. அவர் டிவைனா சொன்ன கையோட இவர் பிதாவை சாட்சி சொல்லி அடுத்த நிமிஷமே அவருக்கு சோதனை வருது. Remember one thing, இந்த புக்ல இந்த Gospel of Mark ஒரு காரியத்தை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். இந்த புக் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒரு ராஜாவா பாக்குறீங்க, ரைட்? தி கிங். அதே நேரத்துல ஒரு முக்கியமான தீம் இந்த புக்ல நீங்க மறக்க கூடாது. இஸ் a suffering servant. அவர் துன்பப்பட போகிற ஒரு ஊழியக்காரர். அவர் ராஜா உண்மை. அதே நேரத்துல நான் மறுபடியும் உங்களை நினைவு மூட்டுறேன், அவர் துன்பப்பட போகிற சஃபரிங் servant. இதை நீங்க மறக்காதீங்க இந்த புக்ல. ஏன்னா அடுத்தது நான் சொல்ல போறது, இந்த டெம்ப்டேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப கேள்வி இருக்கும். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த டெம்ப்டேஷனுக்குள்ள போனாரு? ஏன் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டாரு? ஏன் நம்மளுடைய ரட்சகர் இந்த டெம்ப்டேஷனுக்குள்ள எதுக்கு அவர் போகணும்? அங்கதான் விஷயமே அடங்கிருக்கு. அதைத்தான் நீங்க உங்ககிட்ட சொல்ல போறேன். Although the Spirit led Jesus to be tempted, but remember one thing. யாக்கோப் 1:13ல தேவன் யாரை படிக்கிறீங்களா தமிழ்ல? Jesus
டெம்ப் பண்ணப்பட்டாரு. இருந்தாலும் God is not what? God is not the tempter. படிங்க, அது தமிழ்ல படிச்சாதான் நல்லா இருக்காது. ஜேம்ஸ் 1:13. இந்த வசனத்தை பார்க்கும்போது this verse is clearly show that God cannot tempt anyone. நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு அப்புறம் எடுத்துட்டீங்களா? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவார். இது 1:13. 12 படிக்கிறோம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். முடிஞ்சு, அவ்வளவுதான், சிம்பிள். This verse is clearly that God cannot tempt anyone. இப்போ சில பேர் கேள்வி கேட்கலாம். Some might ask, why God tempt Abraham then? ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தாரு? See, if your hermeneutics is correct, you will understand. God did not tempt Abraham to sin. ஆண்டவர் ஆபிரகாமை பாவத்துக்கு சோதிக்கல. God test Abraham's faith. Temptation என்ன செய்யும்? பாவத்துக்கு கொண்டு போகும். ஆனா டெஸ்டிங் என்ன செய்யும்? உங்க விசுவாசத்தை காமிக்கும். புரிஞ்சுச்சா? டெம்டேஷன் என்ன பண்ணுது? உங்களை பாவத்துக்குள்ள கொண்டு போவோம். ஆனா டெஸ்டிங் நீங்க எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கீங்க பாருங்க. அது கொஞ்சம் சொல்ல நான் விரும்புறேன். See, temptation to make someone fall. அதோட source என்னன்னாக்கா Satan, the world, the flesh. But testing சொல்லும்போது to prove, to reveal your faith. அதோட source யாரு சரிங்கனாக்கா God. அதோட அவுட்கம் என்ன முடியும்? தமிழ்ல ஃபாலோ பண்ண முடியுதா? தமிழ்ல ஐயா புரியுதா என்ன சொல்றது? அதோடைய அவுட்கம், அதோடைய வெளியே, அதோடைய விளைவு என்னன்னு சொன்னாக்கா growth, நல்லா வளருவோம், obedient, கீழ்ப்படிவோம், கடைசியா தேவனுக்கு அது மகிமை கொண்டு வரும். bring God's glory. God is not tempted. ஆண்டவர் சோதிக்க மாட்டார். but God ordained the tempt பண்றது. God ordained the test. சாத்தான் அப்ப இந்த டெம்ப்டேஷன்ல என்னவா இருக்கானாக்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் இருக்கான். எப்படி இருக்கா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் a controller, is only a instrument. இது என்னத்தை குறிக்குது சொன்னா பிரியமானவர்களே, God's sovereignty இதுல பார்க்கலாம். even over the temptation. தேவன் சோதனையை என்ன செய்வாரா? நேமிப்பார். ரைட் ஐயா, என்னோட தமிழ் நேமிக்கிறார். சோதனையை நேமிக்கிறார், ஆர்டைன் பண்றாரு, அலாட் பண்றாரு. புரியுதுங்களா? சரி, நம்ம கேட்கலாம் அடுத்தது. அப்படின்னா எப்படி பாருங்க, எனக்கு இது ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, if God is omniscient, சகலத்தையும் அறிந்த தேவன் சொன்னாக்கா, இந்த மனுஷனை படிக்கும் போது இவன் பாவத்துல உழுவார்னு தெரிஞ்சா, நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கும். தெரியல இருந்துச்சா இல்லையா, எனக்கு இருந்திருக்கு. உலகத்தை படைச்சு ஆதாம் ஏவாள வைக்கும் பொழுது அவங்க பாவத்துல உழுவாங்கன்னு தெரிஞ்சு, புரியுதா, ஏன் வச்சாரு? ஏன்னு கேள்வி இருக்க. இங்க உட்காந்து பேசினா நீங்க 4 நாளைக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. ஆனா இது நான் ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசினேன். யாரும் அந்த கான்ஃபரன்ஸ்ல சர்வீன் இருந்தா. ஓகே, நான் அங்கெல்லாம் உங்களை இழுத்துட்டு போகாம ஒரு இடத்துல நான் வைக்கிறேன் போது. சாத்தான இப்ப நம்ம ஒரு வார்த்தை சொன்னேன். சாத்தான் யாரோட இன்ஸ்ட்ருமெண்ட்? சாத்தான் ஆண்டவர் எப்படி பாய்க்கிறார்? டெம்ப்டேஷன் டெஸ்டிங் வரும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பாய்க்கும் போது, நீ என்ன கள்ள போதரை கொடுக்குறேன் நீங்க என்ன நினைக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்ப்போமா? மத்திய 25:41 எடுத்துக்கொள்ளுங்க. Matthew 25:41. இங்கிலீஷ்ல படிக்கும் போது எடுத்து படிங்க. Matthew 25:41. ஆடி படிச்சிருக்கேன். Then he will also say to those on his left, depart from me, accursed one,
into the eternal fire which has been prepared for the devil and his angels. படிங்க தமிழ்ல. அப்பொழுது ம். இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ம். அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். தம்பி ஒன்னு படிச்சிட்டீங்க, இன்னொன்னு படிப்போம். அப்ப நான் அதோட இது கொடுக்குறேன் கன்க்ளூஷன். ரெவலேஷன் 20:10 படிங்க. ரெவலேஷன் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கிற பிசாசானவன் ம். மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டார். ம். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். பாருங்க, இந்த மெத்தி 25:41 படிக்கும்போது அந்த கடைசியில் படிக்கிறேன். Into the eternal fire which has been prepared. நல்லா கேட்டுக்கங்க, திருப்பி அந்த அழுத்தத்தை கொடுக்கிறேன். Into the eternal fire which has been prepared for the devil and his angels. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னும் ஆண்டவர் இந்த பிசாசை விட்டு வச்சிருக்கிறார். நான் என்ன தெரியுமா செய்வேன்? ஒருத்தர் ரொம்ப சவுண்ட் பண்ணிட்டே இருந்தானா, இல்ல கொஞ்ச நேரத்தை பாஸ் பண்ணிடுறேன். ஏன் இத சொன்னேன்? நீங்க பாருங்க, this shows God's sovereignty even over the temptation. sovereignty என்ன தெரியுமாயா? ஏக சக்கராதிபதி, எல்லாம் ஆண்டவருடைய என்ன இருக்கு? ஆண்டவருடைய இதுல இருக்கு. எப்படி வாழ்றீங்க நீங்க? இன்னொரு கேள்வி கேட்கலாம். Could Jesus really be tempted? இயேசு உண்மையை சோதிக்கப்பட்டிருக்காரா? பட்டதுனால தான் நம்ம எழுதிப்பட்டிருக்கு. Jesus could be tempted. What that show to us is through humanity. அவரு மனசனா இருக்கிறார் சொல்லி நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. ஆனா Jesus could not sin. அவரால் பாவம் செய்ய முடியாது. டெம்டேஷன் வந்து சீன் இல்ல. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? டெம்டேஷன் வந்து சீன் இல்ல. பட் டெம்டேஷன் என்னன்னா the real pressure toward the disobedient. டெம்டேஷன் என்னது? என்ன செய்யுதுன்னா உங்களை இந்த சோதனை உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு. புரியுதுங்களா இப்ப? So what was the purpose of this temptation? இங்க மார்க் இந்த டெம்டேஷன் என்னன்னு தெளிவா விளக்கியிருக்காரா? மார்க் புஸ்தகத்துல விளக்கல. எங்க முதல்ல படிச்சாங்க என்று? மத்தேயுல இருக்கு, லூக்காலயும் இருக்கு. ஆனா மார்க் வந்து சிம்பிளா முடிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தோடனே ஆவியானவர் எங்க கொண்டு போறாரு? அவரை வில்டர்னஸ்க்கு கொண்டு போறாரு. வனாந்தரத்தை தானே போட்டுருந்துச்சு. அங்க போயிட்டு படிங்க அந்த வசனத்தை. நீங்க பாருங்க, இதுல முக்கியமான சத்தியம் அடங்கியிருக்கு. அதனால தான் நான் உங்களை மறுபடியும் பார்க்க சொல்றேன். நாளைக்கு இது எப்படி உங்களுக்கு பயணமா இருக்க பார்ப்போம் அப்ளிகேஷன்ல. படிங்கயா. மார்க் 1 படிங்க. வெயிட் பண்ணுங்க, டக்குனு படிச்சுட்டு ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். முடிஞ்சு சிம்பிளா முடிச்சிட்டாரு. நீங்க மத்தேயு 4ல போலாம், லூக்கா 4 போனா ரொம்ப அழுத்தமா இருக்கும். இங்க மார்க் சிம்பிளா முடிச்சிட்டாரு. இந்த சிம்பிள் இதுல தான் நான் உங்ககிட்ட நீங்க ஒரு பெரிய சத்தியத்தை சொல்ல போறேன். நல்லா கேளுங்க. What was the purpose of this temptation? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, Jesus victory to demonstrate his absolute power over the devil's devices. இயேசு கிறிஸ்துவுடைய இந்த ஜெயம் பிசாசி மேல இருக்கிற சகல, அவன் வைத்திருக்கிற சகல என்ன சொல்லுவாங்க, டிவைஸ் என்ன சொல்லுவாங்க, டிவைஸ்னா
அவன் வச்சிருக்கிற சகல மெத்தட் வச்சுக்கோமே, அதுலலாம் வந்துட்டு இயேசு என்ன செய்ய போறாரு? ஒரு விக்டரியை கொண்டாட போறாரு. Since this temptation happened with the fall, with the will of the Father, it was another way to authenticate that Jesus is his beloved son. இது இன்னொரு உறுதியானது. என்ன உறுதி சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து மெய்யாகவே பிதாவால நேசிக்கப்பட்ட நேசகுமாரன், அவர் மேல அவர் பிரியமா இருக்கிறது. ஏன்னா நமக்கெல்லாம் டெம்டேஷன் வந்துச்சுன்னா உழுந்துருவோம். ஆனா இயேசு கிறிஸ்து உழுவே இல்லை அந்த பாவத்துல. அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது முக்கியமான பாயிண்ட், Jesus would never be able to establish his kingdom if he were unable to overthrow the devil. இப்ப இயேசு தன்னோட ராஜ்யத்தை கட்டவே முடியாது இந்த பிசாசியால சோதிக்கப்பட்டு பாவத்துல விழுந்துட்டான். It was royal duty to crush the serpent head. இதுதான் ஐயா படிச்சாரு. Genesis chapter 3 verse 15. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஒரு பகையை உருவாக்குவேன். உன் வித்திலிருந்து உன்னுடைய வயிற்றிலிருந்து வர்ற அந்த வித்து அதை தலையை நசுக்கும். படிச்சீங்களா முத? இதுதான் புரியுதுங்களா? To destroy the work of the devil. இதை படிப்போம். 1 யோவான் 3:8. பிசாசியுடைய எல்லா கிரிகளையும் அழிக்கிறதுக்கே இயேசு தேவனாகி இயேசு வெளிப்பட்டார். ஓகே, நான் அப்பப்ப கொஞ்சம் தமிழ் சுக்கறேன். ஓகே புரியுதுல? புரியுதா நான் சொல்றது? To destroy the work of devil. படிங்க 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசுடன் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். முடிஞ்சு. பிசாசியுடைய கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். நீங்க பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் செய்யணும். அதனாலதான் இந்த டெம்ப்டேஷன் முக்கியம். அதுக்கு மேல இது ஒரு டெம்ப்டேஷன் என்னன்னாக்கா, to overthrow the authority of the illegitimate god of this world. இந்த உலகத்துக்கு கடவுள் யார் தெரியுமா? பாருங்க, இந்த யூனிவர்சலுக்கு கடவுள் ஆண்டவர் தான். இந்த வேர்ல்டுக்குள்ள கடவுளும் ஆண்டவர் தான். இந்த உலகத்தோட கடவுள் சொல்லும் போது என்ன உலகம்? நான் உங்ககிட்ட சின்னங்க சொல்றேன், காசு இருக்குது தப்பா தம்பி? பிசினஸ் எது தப்பாமா? தப்பு இல்லை. ஆனா காசு மேலேயே பைத்தியமா இருந்தா தப்பு தானே? சைலஸ், செக்ஸ்ன்றது தப்பா? நான் என் மனைவி கிட்ட முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என் மனைவியோடு அதுதான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. நான் என் மனைவியோடு என்ன செய்யணும், நாங்க 2 பேரும் இது திருமண வாழ்க்கையில பிள்ளை பத்திருந்த அளவுக்கு நாங்க போலாம். செக்ஸ் தப்பா? தப்பு இல்லையே. ஆனா போயிட்டு விபச்சாரம் செய்யறது, காசை கொடுக்கறது ரொம்ப நடக்காத மாதிரி பாக்குறீங்க. அதெல்லாம் வெளியே நடந்துக்கிட்டு தான் இருக்கு தனியா. அப்புறம் ஆம்பளை கூட செக்ஸ் பண்றான், பொம்பளை கூட செக்ஸ் பண்ணுது. எப்படியோ போச்சா? இப்ப இதுக்கு இந்த உலகத்தோட ராஜா தான் யாரு? அவரு. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தோட ராஜா அவருதான். அப்பா ஆண்டவர் தான்ப்பா இந்த உலகத்தோட ராஜா. இன்னொரு உலகம் சொல்றேன், இந்த உலகத்துக்கு தான் இவர் ராஜா. 2 கொரிந்தியர் 4:4 படிங்க, அதுல இருக்கும். 2 கொரிந்தியர் 4:4. எஸ், படிங்க. ஓகேங்களா? சோஃபா போக முடியுது எல்லாருனாலையும்? இப்ப நான் எங்க வந்து உங்களை நிப்பாட்டி இருக்கேன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய டெம்ப்டேஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாரு. இப்ப அங்க அவருக்கு ஒரு சோதனை வரப்போகுது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த டெம்ப்டேஷனை கொண்டு போனது பிசாசி கொண்டு போல. யாரு கொண்டு போறா? ஆவியானவரே கொண்டு போறாரு. இந்த டெம்ப்டேஷனுடைய பிளான் யாரோட பிளான்? ஆண்டவருடைய பிளான் சொன்னேன். அங்க சாத்தான் தான் டெம்ப்டேஷன் பண்ண போறான். சாத்தான் யாரு சொன்ன? ஆண்டவருடைய. இந்த டெம்ப்டேஷனுக்கு எப்படி பாய்க்கிறார் ஆண்டவர் சாத்தான? ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பாய்க்கிற. ரைட்டா இருக்கீங்க, அப்பனா பார்க்கதான் எல்லாம் ரைட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரீங்க. மகிழ்ச்சி, நல்லது. இப்ப நான் சொன்ன படிங்க. தேவனுடைய சாயலாய்
கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய சற்று படிக்க கொஞ்சம் நல்லா வாயில வரணும்னு சொல்லி எனக்கு வேற மாதிரி போயிடுறேன். பிரபஞ்சம் பிரதர் நமக்கு கொஞ்சம் தடுமாறும். ஆனா புரியுதுல்ல எல்லாத்தையும். உலகம்னா சின்னதா இருக்கு, பிரபஞ்சம்னா சொன்ன வேற மாதிரி இருக்குல்ல. பிரபஞ்சமா பத்தீங்களா தம்பி வீரா, நான் சொன்னது ரைட்டாயா? இந்த உலகத்துக்கு வேதம் சொல்லுது அவன் தான் கடவுள். ஆனா உண்மையிலே இந்த உலகத்துக்கு, இந்த உண்மையான ஏர்த்துக்கு யார் கடவுள்? நம்ம ஆண்டவர் தான் கடவுள். அந்த சிஸ்டம் சொல்றேன் நானு. புரியுதா உங்களுக்கு? சிஸ்டம், இந்த சிஸ்டம், இந்த பொல்லாத சிஸ்டம்லாம் இருக்க, இந்த கொரா பண்ண சிஸ்டம், இதுக்கு தான் வந்து யாரு ராஜா? அவரு ராஜா. ஓகேயா? புரிஞ்சுச்சா இதுல? இப்ப அடுத்தது பார்க்கும் போது வில்டர்னஸ் நம்ம பார்ப்போம். வில்டர்னஸ் நிறைய போட்டுருச்சு, வனாந்தரம். ஓகே, இந்த வில்டர்னஸ் பார்க்கும்போது அங்க பாருங்க, அவர் தனியா இருக்கிறாங்க. அங்க என்ன இல்ல? மனசம் இல்ல, no human help, no comfort, no support. 40 days was tempted without no food. ரெண்டே பேர் தான் இருக்காங்க பழைய ஏற்பாடுல, மோசே, எலைஜா. 40 நாள் உபவாசம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போயிட்டு இருக்கிறாங்க. இந்த 40 நாள் சொல்லும்போது இது 3 தான் நமக்கு வரும். ஆனா நான் சொல்றது முத என்று படிச்ச வசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நீங்க இப்ப இயேசுவை உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம் பாருங்க. இயேசுக்கு வந்த இந்த டெம்டேஷனை நான் உங்களை எங்க கொண்டு போறேன்னா, முத நம்மளுடைய ஆதாமுக்கு கொண்டு போறேன். எங்க கொண்டு போறேன்? ஆதாமுக்கு கொண்டு போறேன். Bring us to the Garden of Eden. The temptation of Jesus is deliberate for second Adam event. Adam fell in the best environment. ஆதாம் வந்து ஆண்டவர் எங்க வச்சாரு? பாரடைஸ்ல வச்சாரு, ஏதேன் தோட்டத்துல வச்சாரு. எல்லாம் நீ செய், மிருகம் பக்கத்துல இருக்கும். பக்கத்துல வேற யாருமா இருக்கா சொல்லுங்க? ஏவாள். ஆதாம் இருக்காங்க, பக்கத்துல ஏவாள் இருக்காங்க. அப்புறம் மிருகம் சிங்கம் வந்து என்ன செய்யும்? நீங்க சிங்கத்தை போய் கட்டில பிடிப்பீங்களா? அப்ப அவங்க பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்ல, அவள ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்ல ஆதாம் வந்து பாவத்துக்குள்ள விழுகிறார். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க பாருங்க, வில்டர்னஸ். நான் கொஞ்சம் இதுல பார்க்கும்போது கமெண்ட்ரியில அந்த இயேசு காலகட்டம், அந்த காலகட்டத்துல அங்க கொடூரமான மிருகம்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க, யானைலாம் போகும்னு. இப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியுதா? யானை காத்தால தான் போயிட்டு இருக்கு. கொடூரமான மிருகம்லாம் இருந்திருக்குன்னு ஒரு கமெண்ட்ரியில எழுதியிருக்காங்க. எனக்கு அவ்வளவு தெரியல, ஏன்னா வேதம் அந்த அளவுக்கு குறிப்பு கொடுக்கல இங்க. ஓகே, ஏன் நான் ஆதாம கொண்டு வந்து வைக்கிறேன்னா, நீங்க ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 12-13-19 வரைக்கும் பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார், ஒரு மனிதன் மூலியமா என்ன வருதான்? இந்த உலகத்துக்கு பாவம் பிரவேசிக்குது. இதுதான் வந்து ஹெட்ஷிப் தியாலஜின்னு சொல்லுவாங்க. ஆடம் வெஸ் கிரைஸ்ட். ஆடமோ ஆதாமோ கிறிஸ்துவும் ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு காரியம் இது. 1 கொரிந்தியர் 15:45 the last Adam became life giving spirit. மொத ஆதாம் வந்தாரு, சோதனை வந்துச்சு, விழுந்தாரு. புரியுதா சொல்றது? டெஸ்டிங் விளங்குதா? டெஸ்டிங். மொத ஆதாம் பாவத்திலே விழுந்துட்டாரு. இப்ப நம்ம 2வது ஆதாம பார்க்கிறோம். God has ordained Adam tempt. God also ordained Jesus tempt. 2 பேருக்கும் டைம் வந்துச்சு. அவர் அங்கீகரித்தாரா? அங்கீகரித்தார். அது நான் சொல்லிட்டேன். அவர் யாருமே என்ன செய்ய மாட்டாரு? வேத வசனம் இங்க ஒண்ணு சொல்லிட்டு அங்க ஒண்ணு சொல்லாது. டெம்டேஷன் அலாட் பண்ணாருன்னா கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவர் அலாட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஓகே சந்தி, ஆண்டவர் வந்து அலாட் பண்ணியிருக்காரு. இப்ப ஆதாமுக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம்.
நல்லா பார்ப்போம். ஆதாமுக்கும் இயேசுக்குள்ள வித்தியாசத்தை. ஆதாம் வந்து கார்டன்ல இருக்கிறாரு, இயேசு வந்து வில்டர்னஸ்ல இருக்காரு. ஆதாமுக்கு வந்துட்டு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன வேணாலும் எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஆனா ஒரு மரத்துல உள்ள கனிகளை மட்டும் சாப்பிட முடியாது. இங்க நீங்க இயேசுவை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒண்ணுமே இல்லை, கொடூரமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். ஆதாம பக்கத்துல ஏவாள் இருந்தா, இயேசு பக்கத்துல யாருமே இல்லை, கம்ப்ளீட்டா அலோன் தான். இங்க வந்து ஆதாமுக்கு பசியே இல்லை, இங்க இயேசுக்கு வந்து 40 நாள் உபவாசத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறார். ஆனா என்ன ஆகுதுன்னா, ஆதாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியில, இயேசுவோ கிறிஸ்துக்கு கடவுளுக்கு பெர்ஃபெக்ட்டா பரிபூர்ணமா கீழ்ப்படிந்து வருகிறார். ஆதாமுடைய செயல் வந்து பாவத்தையும் மரணத்தையும் சேர்த்து கொண்டு வருது. இயேசுடைய கடவுளுக்கு கடைசி வரைக்கும் பாவம் செய்யாம இருந்ததுனால நமக்கு நீதி கிடைக்குது. அதனாலதான் அவர் மொத ஆதாம், இவரு இரண்டாவது ஆதாம். என்னுடைய கூட சேர்ந்து 1 கொரிந்தியர் 15:45 வசனம் படிங்க. 1 Corinthians chapter 15 verse 45. பிரியமானவர்களே, நீங்க எங்க போனாலும், எந்த காஸ்பல்ல எந்த பகுதியில் உள்ள ஸ்கிரிப்சரை நீங்க எடுத்தாலும் சரி, அங்க எப்படியாவது இயேசு இருப்பாரு. அவரோட நீதி அங்க வெளிப்படும். அங்க நம்ம சுவிசேஷத்தை பார்க்கலாம். ஏன் இயேசு என்ற இந்த நபர் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு முக்கியம்? ஏன் இயேசு கிறிஸ்துனால ஒண்டி தான் நம்ம பரலோகம் போக முடியும்? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2:2 I am decided to know nothing among you except Jesus Christ and Him crucified. ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு? நான் எதுவும் உங்க மத்தியில தெரிஞ்சுக்க விரும்பல, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சிலுவின் உபதேசத்தை மட்டும்தான். இப்ப நான் இங்க கொண்டு வரும்போது நான் ஏன் திருப்பி திருப்பி இயேசுவை கொண்டு வரேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை படிங்க. 1 கொரிந்தியர் 15:45. Matthew, Mark, Luke record the pinnacle. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவான் ஆனார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்படியே போட்டிருக்கு, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஓகே, தமிழ்ல இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்கு பாருங்க. அப்படி தமிழ்ல கொஞ்சம் வேற மாதிரி வர்ற மாதிரி இல்ல. தமிழ்ல எப்படியா போட்டிருக்கு? நீங்க படிக்கிற நீங்க எப்படியா வச்சிருக்கீங்க? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, மார்க் வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாருனாக்கா, இந்த 40 நாள் 6 வாரம் ஒரு விதம் நோ சப்போர்ட் சிஸ்டம், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கூட இல்ல. நோ ஒன் கோயிங் டு ஹெல்ப் ஹிம். யாருமே இயேசு கிறிஸ்துக்கு உதவி செய்ய போறது கிடையாது. நோ ஒன் டு பி கம்ஃபர்ட் ஹிம். யாருக்கும் அவருக்கு வந்து ஆறுதல் சொல்ல போறது இல்ல. யாரும் வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறது இல்ல. ஒண்ணு இல்லாத ஒரு சூழ்நிலைமையில இருக்கும் போது நீங்க பாருங்க, சில பேர் நினைச்சுக்கிறாங்க 40 நாள் கழிச்சு இயேசுக்கு பசி எடுத்தோன்னு தான் வந்து பிசாசி சோதிச்சிருக்காங்க. ஆனா மார்க் அப்படி சொல்லல. 40 நாளும் அங்க என்ன நடக்குது? சோதனை வருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கடைசி தான் வந்து எல்லாம் எழுதியிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா எப்ப பிசாசி 40 நாளா? நீங்க திருப்பி அவன் மார்க் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க புரியும். 40 days was tempted. அது மட்டும் இல்லாம சில பைபிள் வசனம் இருக்கு. எபிரேயர் 4:15 எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, Jesus was tempted in all points yet without sin. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு இடத்துலயும் நல்லா கேட்டுக்கங்க, இயேசு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இயேசுவானவர் வந்து சோதிக்கப்படுகிறார். ஆனா அற்புதம் என்னன்னா, அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்யல? பாவம் செய்யல. பிரியமானவர்களே, நம்ம போலீஸ்ல வந்துட்டு நான் பார்த்ததை நான் உங்ககிட்ட சொல்றேன். இதை நான் சொல்லலாம். போலீஸ்ல வந்துட்டு ஒரு லாக்அப் இருக்கு. இந்த லாக்அப் பேர் என்னன்னு சொன்னாக்கா எஸ்பி லாக்அப். என்ன லாக்அப் சொன்ன? எஸ்பி லாக்அப். இந்த லாக்அப் எப்படி தெரியுமா இருக்கும்? இவ்வளவு பெருசுதான், விளக்கு ஒண்ணுமே இருக்காது. நீங்க அங்கதான் பாத்ரூம் போனோம், நீங்க அங்கதான் 1க்கும் 2க்கும் நீங்க அங்கதான் போனோம்.
இன்னொன்னு என்ன இருக்கா தெரியுமா? விளக்கு இருக்காது. முதலாவது உங்களையே உங்களால பார்க்க முடியாது. மூச்சு விடுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு இடம் இருக்கும். எப்படி தூங்குவீங்க? நல்லா பாய் போட்டா இப்படிதான் தூங்குவீங்க. சும்மா கொஞ்சம் என்ன இப்படி இருக்கு, இடம் படுக்கிற இடம் நல்லாவே இல்ல, அங்க போய் இருந்தா 1வது நாள் 2வது நாள் 3வது நாள் கக்கிடுவாங்க எல்லாத்தையும். முடியாது. பேசுறதுக்கு இருட்டா விட்டு பாருங்க. என் மாமியார் கொஞ்சம் கதவு சாத்தினாலே ஒடியாந்துருவாங்க. என் பிள்ளை இருக்க இந்த சேரா சமந்தா விளக்கெல்லாம் தட்டலன்னா தூங்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஐயோ இருட்டா இருக்கன்னு. ஒண்ணு விட்டா காட்ட தனியா போயா? நீங்க நீங்க மாமியார் நீங்க இருப்பீங்களா காட்டுல தனியா? ஏன் தெரியாது, ஏன்னா நீங்க பார்க்கல. நானே இதெல்லாம் கடந்து போயிருக்கேன். கொமாண்டோ ட்ரைனிங் போகும்போது காட்டுல இருந்திருக்கேன். சாப்பாடு இல்ல, பாம்பை சாப்பிட வேண்டிய நிலம் வந்துச்சு. சாப்பாடு இல்ல, குரங்கு அதெல்லாம் எல்லாம் எப்படி குரங்கு ஈன்னு இப்படி இருக்கு, அதை பார்த்தாலே பயமா இருக்கு. சாப்பாடு இல்ல, சாப்பாடு எடுத்துட்டு போக முடியாது. ஆனா வாழணுமே, பேக் 30 கிலோ தூக்கிட்டு மேல ஏறினவன். அட அப்பா செம்ம மக்கான் சொல்லிடுவாங்க. இப்படி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு சுவாமி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கும் போது இயேசு சுவாமி நல்லா யோசிச்சு பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், யாருக்காக இதெல்லாம் செய்யறாரு? ஏன் இந்த டெம்ப்டேஷன் கடந்து போறாரு? அவர் பரலோக ராஜா ஐயா, தன்னை வெறுமை ஆக்கி கொண்டு இந்த பூமிக்கு வந்தாரு. அவருடைய மகிமையை மட்டும் வச்சுட்டு வந்தாரு. அவர்கிட்ட இந்த உள்ளத்துல ஒன்னே ஒண்ணுதான், கடவுளுக்கு கீழ்ப்படினோம், நம்மளை நேசிக்கிறதுனால. உலகம் உண்டாவாத முன்னியே தேவன் நம்மளை அவருக்குள்ள தெரிந்து கொண்டாரா? எதுக்கு? அவர் முன்பாக எப்படி நிப்பாட்டுறதுக்கு? குற்றம் இல்லாமல் நிப்பாட்டுறதுக்கு. கடவுள் முன்னுக்கு நாளைக்கு நீ நிக்க போதுமா, நீ பரிசுத்தமா இருக்கணும், குற்றம் உங்ககிட்ட இருக்க கூடாது. அப்படி கடவுள் முன்னுக்கு நிப்பாட்டுறதுக்கு இவர் என்ன செய்யறாரு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் தான் சொல்றேன். நீங்க எப்படி அவரை நேசிக்கணும்? The interesting thing is this, it's not about the temptation. It's not about the temptation for him to give up his sovereignty. அவருடைய அந்த தெய்வீக சக்கர ஏகாதிபதி சொல்லுவாங்கல்ல, அதை விட்டு கொடுக்கிறதுக்காக இந்த டெம்ப்டேஷன் இல்ல. ஹலோ, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க வர பாயிண்ட்டுக்கு வர போறோம் பொண்ணு. அப்ப இந்த டெம்ப்டேஷன் எதுக்கு? எதுக்கு இந்த டெம்ப்டேஷன்? ஏடென் தோட்டம், கெட்ஸ்மனி தோட்டத்துல என்ன நடக்குது? அங்க அவருக்கு இன்னொரு வாட்டி வருது. எப்படியாவது இயேசு கிறிஸ்து இந்த கடினமான ஹியூமிலியேஷனுக்கு, இந்த கொடூரமான இந்த சிலுவையோட பாடுக்கு அவர் போக கூடாது. சொல்லப்படுறீங்களா? இந்த சிலுவையோடைய கொடூரமான இந்த பங்கீனான்னு சொல்லுவாங்கல்ல, ஹியூமிலியேஷன், இதுக்கு அவர் போக கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு சுவாமி 6000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அவரால் மாற்ற முடியாது. அத 6000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரியா? வெகிரி குதின்றான். எருசலேம்ல ஒரு கடைசியா எருசலேம்ல ஒரு இது நடக்குது, பிணக்கெல்லாம் அந்த தேவாலயத்துல எகிரி குதி. நீ எகிரி குதிச்சுன்னா 600-700 டெம்பிள் உயரத்துக்குலாம் எகிரி குதிச்சுன்னா நீ தெய்வ தூதர்கள் வந்து உன்னை காப்பாத்துவாங்களா? அப்ப எல்லாரும் பார்ப்பாங்களே, நீதான் ராஜாவாச்ச. தண்ணியில நடந்து வரையா? அவரு கஷ்டமாமா? எகிரி குதிக்கிறது கஷ்டமா, தண்ணியில நடக்கிறது கஷ்டமா? ரெண்டும் கஷ்டம்தான். ஆனா எகிரி குதிச்சாலும் தம்பி ஏதாவது இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துடலாம். சில பேர் எகிரி குச்சி உயிரா இருக்கிறாங்க. ஆனா தண்ணியில வந்து இப்ப நான் அன்னைக்கு ஒரு யூடியூப்ல பார்த்தேன், என்னமோ சப்பாத்தி மாதிரி போட்டு நடக்கிறானுங்க. இப்ப உண்மையாது ரெடியே ஐயா?
ஏயா செஞ்சு பாத்தீங்களாக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க, எதுக்கு இந்த டெம்டேஷன்? It was never a temptation for him to give up his rights or his privilege or his honor or his exaltation. It was temptation for him to abandon his humiliation. புரியுதா என்ன சொன்னேன்? திருப்பி சொல்றேன். It was the temptation for him to abandon his humiliation. அவரால் எல்லாம் செய்ய முடியும், ஆனா இத பாருங்க, அவர் பாவத்தை எடுக்கிறது, நமக்காக சுமந்து போறது, இத கஷ்டப்பட போறது, இது எல்லாத்தையும் அவர் செய்ய போறாரு. Satan want to keep him from the cross because the cross was necessary for sacrifice for our sin. இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன கீழ்ப்படியில் இல்லாம போயிட்டாலும் இயேசு கிறிஸ்துனால சிலுவைக்கு போக முடியாது. ஏன்னா பரிபூர்ணமான பலியா அவர் இருக்க முடியாது. ஃபாலோ பண்றீங்களா என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செஞ்சிட்டாலும் போதும், அவருக்கு எதுக்கு தகுதி இல்லை தெரியுமா? சிலுவைக்கு போறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை. இப்ப அவன் பாருங்க என்ன செய்யறான் தெரியுமா? அவனுக்கு தெரியும் இவர் தான் ராஜான்னு தெரியுமே. அவன் கொடுக்கறது எல்லாம், அவன் சொல்றது, இயேசுக்கு சாபார் பண்றது எல்லாமே அவரால் செய்யக்கூடிய விஷயம், அவரால் செய்ய முடியும். பட் செஞ்சிட்டாருனாக்கா ஜீசஸ் conquered sin and death. இது அவர் conquer பண்ணணும். ஏன்னா நம்மள ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்னன்னா பாவம். பாவம் அடுத்தது என்ன நம்மளை கொண்டு வர சொன்னா, இந்த பாவம் நம்ம செய்யறதுனால அடுத்தது நமக்கு வரப்போறது என்னன்னாக்கா மரணம். நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்டேட்டஸ். நீங்க பாவம் செய்யறதுனால பாவி இல்லைங்க, நீங்க பாவம் செய்யறதுனால பாவியா இல்ல, நீங்க பாவிங்க. அதனாலதான் நீங்க பாவமே செய்றீங்க. புரியுதா? ஓகே, நீங்க ஓகே. இன்னொரு என்னன்னா, இந்த போலீஸ்லயே கொடுக்குறீங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சா சொன்னாங்க, நான் அதையே கொடுக்குறேன். ஒருத்தன் கிரிமினல் ஆயிட்டான் வச்சுக்கோமே, அவனோட ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? கிரிமினல் ஸ்டேட்டஸ். என்ன சொன்ன? ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் ஸ்டாட்டஸ் பெஞ்சனாயா. நீங்க கிரைம் செஞ்சுட்டீங்கன்னா நம்ம ரெக்கார்ட்ல போட்டுட்டோமா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் திறக்குதாங்க ஸ்டாட்டஸ் பெஞ்சனாயா அப்படிதான் வரும். இப்ப நம்ம எல்லாரும் பாவினா, இப்ப இந்த ஸ்டேட்டஸ் இங்க அப்ளை பண்ணுமா, நம்ம என்ன ஸ்டேட்டஸ்? பாவி ஸ்டேட்டஸ். அதை மாத்த முடியாது. புரியுதா நான் சொல்றது? சோ இம்பார்ட்டன்ட் அது. சோ இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு தான் வர்றாரு நம்மளுடைய ராஜா இயேசு கிறிஸ்து. ஓகே, நல்லா பாத்தீங்கன்னாக்கா ஆடம் failed where obedience was easy. கீழ்ப்படிதல் சொன்னாங்க, அந்த மரத்துல மட்டும் சாப்பிடாம, அதே அவரால் செய்ய முடியல. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துக்கு obedience, இயேசு கிறிஸ்துக்கு இந்த டெம்ப்டேஷன் Christ obeyed where the obedience was very very hot. அதுலயும் அவர் கீழ்ப்படிந்தார். Jesus did not merely resist the temptation, he qualified himself to be our substitute. நமக்கு பதிலாக பரலோக பரமபிதா சிலுவைக்கு போறதுக்கு, என்னோட அந்த பழைய ஏற்பாடுல சிலுவைக்கு போகிற ஆடு ஒரு இது கூட இருக்கக்கூடாது, உடஞ்சிருக்க கூடாது, அழுக்கா இருக்க கூடாது, கால் உடஞ்சிருக்க கூடாது. அது என்ன சொல்லுவாங்க அதுல? பரிபூர்ணமான பழுதற்றையா இருக்கணும். என்னமா? வித்வுட் பிளேம்லெஸ் ஸ்பாட், ஒரு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி போக வேண்டும் அவர். அதனால அவர் குவாலிஃபைட் பண்றாரு. டெம்ப்டேஷன் வருது, எஸ், பிசாசி தான் டெம்ப்டேஷன் கொடுக்குறான். டெம்ப்டேஷன் கொண்டு போனது அலாட் பண்ணுது ஆண்டவர். டெம்ப்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சாத்தான். அந்த டெம்ப்டேஷன்ல அவர் ஜெயிச்சிட்டார். The wilderness victory proved Jesus can undo what Adam was failure. புரியுதுங்களா? ஏன் இது முக்கியம்? பிரியமானவர்களே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனிமையா இருந்தோமா? நம்ம
தனிமையா இருக்கும்போது அந்த டெம்டேஷன் எவ்வளவு ஆகி தெரியுமா? நம்ம தனிமையா இருக்கும்போது அந்த டெம்டேஷன் ஆயா வரும்போது நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்றதுக்கு, அவருக்கு கீழ்படிறதுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. எவ்வளவு பேர் நம்ம அதை கடந்து போயிருக்கிறோம். ஆனா இங்க நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எல்லா விதமான வல்லமை அவருக்கு இருக்கு. இப்ப தனியா இருக்கிறார், பக்கத்துல யாரு கூட இல்ல. ஆதாமுக்குனாச்சும் ஏவாள் இருந்தா, ஆதாமுக்குனாச்சும் நல்ல நல்ல மிருகங்கள் இருந்துச்சு. இங்க எல்லாம் பொல்லாத மிருகம் சுத்தி இந்த இருக்கிற இந்த இடத்துல இவ்வளவு பெரிய டெம்டேஷன்ல இயேசுக்கு தெரிஞ்சது. ஞானசானம் எடுக்கும் போது என்ன சொன்னேன்? அவர் ஞானசானம் எடுக்க போறாரு. அந்த ஞானசானம் எதுக்கு நான் சொன்னேன் போன வாரம்? இதோ வரக்கூடிய அந்த ஜோர்டன் எங்க அவரை கொண்டு போகுது? கல்வாரிக்கு கொண்டு போகுது. இயேசு கிறிஸ்துவோட நம்மளும் மரித்து அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிர் தெளிப்போறது. இயேசு முன்னுக்கு நடக்க போறோம். இன்னும் 3 வருஷம் முன்னுக்கு நடக்க போறத இயேசு ஜோர்டன் நதியில அது செஞ்சுட்டாரு நமக்காக. சப்ஸ்டிட்யூட் பாத்தீங்களாங்க? இப்ப பாருங்க, திருப்பியும் நீங்களா பாவம் செய்வீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்களால இந்த பாவத்துக்குள்ள போராடி தெளிக்க உங்களுக்கு கஷ்டம். இப்ப உங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க நல்லா யோசிச்சீங்களா? அதனாலதான் சொல்றேன், நீங்க பாவம் செய்யறதுனால பாவி இல்ல, நீங்க பாவினாலதான் நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாவம் செய்யாம இருக்க முடியுமா சொல்லுங்க யாராவது? அப்படி இருந்தீங்கன்னா நீங்க கடவுள் பொய்க்காரராக்குறீங்க. வேதம் தெளிவாக போட்டிருக்கு. If anyone say I am not sin, he make God a liar. That's why we have to see God in high view. கடவுள் எப்படி பார்க்கணும்? உயர்வா நீங்க பார்க்கணும். உங்களை நீங்க எப்படி பார்க்கணும்? அப்பதான் தெரியும் அந்த ஆண்டவருடைய வல்லமை. Why this is matter for us? Why? Simple. If Jesus fails, no righteousness. If Jesus sins, there's no cross for us. If Jesus falls, there's no kingdom. இயேசு விழுந்தாரு சொன்னா நீதி இல்ல. இயேசு பாவம் செஞ்சாருன்னா சிலுவை இல்ல. இயேசு திருப்பி பாவம் செஞ்சாருன்னா கீழே விழுந்தாருன்னா ராஜ்யமே இல்ல. அவர் கஷ்டப்படுற இந்த ராஜ்யமே இல்ல. நம்ம ஜெபம் பண்றோமே, பரலோகத்தில் இருக்க எங்க பரமபிதாவே, உம்மோட ராஜ்யம் வருவதாக, உம்மோட ராஜ்யம் வருவதாக, உம்மோட ராஜ்யம் வருவதாக. நடக்காம போயிருக்கும். ஃபாலோ பண்றீங்களா? அதனால தான் நான் சொல்றேன், நமக்கு இயேசு கிறிஸ்து தான் தேவை. புரியுதாமா? இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு ஒருபோதும் ஒண்ணுமே கிடையாது. His victory over Satan is foundation for our justification. புரியுதா என்ன சொன்னேன்? மாமியார் புரியுதா? இயேசு கிறிஸ்து சாத்தான் கிட்ட தெளிச்சார பாவம் செய்யாம. அந்த தெளிப்பு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தேவனுடைய நீதியோடைய அஸ்திவாரம். ரைட்டா என்ன சொன்னது? தமிழ்ல ரைட்டா சொல்லுனா, you want to be a vessel unto honor. If you want to be a vessel unto honor, fit for the master use. உங்களை கடவுள் எடுத்து நல்லா பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னா, அவருக்கு நல்ல கனம் கொடுக்கிற ஒரு பாத்திரமா இருக்கணும் பிரியாசப்பட்டீங்கன்னா, flee from your youthful lust, pursue righteousness, faithfulness, love, peace with pure heart. God bless and empower a pure servant. நீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க இதயத்திலிருந்து வரும். நீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசினாக்கா நீங்க உங்க இதயத்துல தேவனுக்கு தான் பிரியமா நடக்க பிரயாசப்படுவீங்க. சொல்ல புரியுதா? ஏன் இந்த சர்ச்ல இந்த ஃபெலோஷிப்ல பிரதர் நீங்க ரொம்ப பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்றேன், நீங்க போன வாரம் எவ்வளவு பேர் இருந்தாங்க? என்கிட்ட தனியா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசுறேன். நீங்க ரொம்ப பேசுறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு.
ரொம்ப பேர் இருந்து என்ன செய்ய போறீங்க? நான் இங்க என்ன பிசினஸா செய்யறேன்? சபை என்ன பிசினஸ் இடமா? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமா? நல்லா கேட்டுக்க, நான் சொல்றேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசினா நீங்க 10 மணி நேரம் உட்காந்துருப்பீங்க. என்ன சொல்றீங்க? உட்காந்து இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்களால போர் அடிக்காது. உங்களுக்கு நான் பேசுறது வேணுமா போர் அடிக்கும். ஆனா அந்த சத்தியத்தை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கணும்? நான் ஒன்னும் வளரணும், நான் ஒன்னும் எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. நம்ம ரட்சிக்கப்பட்ட விசுவாசி நம்மளோட இறுதியை, நம்மளோட வாஞ்சியை வந்து கர்த்தருடைய இது மேல நமக்கு வாஞ்ச கூட இருக்கணும். நீங்க பாத்தீங்களா பாவம் என்ன சும்மா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பாவம் சாதாரண ஒரு விஷயம்னாக்கா, கடவுளே அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்திருப்பாரா? யோசிச்சு பாருங்க. பாவம், நான் கேட்கிறேன், நம்ம திரும்பி கேட்கிறேன் பாருங்க. உங்களில் யாராவது பாவம் செய்யாம இருக்கீங்கன்னா என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது, உங்களுக்கு தெரியுமா இந்த பாவத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்னு? இந்த பாவத்துக்கு வல்லமை இல்லைன்னு சொன்னா இந்த கடவுளே இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்திருக்க தேவையே இல்லை. பாவத்துக்கு வல்லமை இருக்குங்க. அதனாலதான் நம்மள படைச்ச கடவுளே இந்த பூமிக்கு வராரு. 1 யோவான் 1வது அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரியும். 1 யோவான் படிச்சிருங்க. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகி இருந்தது. அப்புறம் படிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். தம்பி இல்லையா? சகலமும் அவர் மூலியமாக உண்டாயிட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க யாரு தெரியுமா இந்த வார்த்தை? பாவம். நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா கொஞ்சம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையை தேவனாக இருந்தது. இது 2வது வசனம் என்ன படிச்சீங்க? அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். திருத்துவ தேவனை பாருங்க. ஆதியிலே அவர் தேவனோடு கூட இருந்தார். அப்புறம் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. அப்புறம் உண்டாயிற்றோம். அவரால் இல்லாம ஒண்ணுமே உண்டாகல. அவர் தான் படைப்பாளி. 14வது வசனத்தை படிங்க. இப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலையும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசமாகினார். இன்னைக்கு இயேசு வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் இதை கொஞ்சம் சொல்றேன். நம்ம 1வது பாயிண்ட்ல இருக்கு தெரியுமா? இங்க இருக்கும். கொஞ்ச நேரம் கேளுங்க நான் சொல்றத. ரட்சிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை இருக்கு, ஒரு சபையில லீடரா இருக்கிறாரு. என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார, அப்பதான் கடவுள் ஆனாராம். நான் சொன்னேன், தம்பி அந்த வார்த்தை தான் தம்பி மாம்சமா அவனது. ஒண்ணு படிக்கலையான்னு கேட்டேன். என்ன வார்த்தைன்னு? எப்படின்னா ஏத்துக்கொள்ள முடியும்? இயேசு குழந்தையா இருக்கும்போது அவரு கக்கா போயிருப்பார? நான் கேட்கிறேன். இப்ப உங்களுக்கே ஒரு சிந்தனை உருவாக்குறேன். கக்கா போயிருப்பார? இப்ப நம்ம காலத்துல பெப்பர்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் நம்ம குடும்ப கடவுள் இப்படிதான் அனுபவிப்பாரா? யோ நல்லா கேளுங்க. அந்த வார்த்தை மாம்சமா ஆயிட்டுது. அவர் ஆதியிலிருந்து கடவுள் தான், சிறு குழந்தையிலிருந்து கடவுள் தான். அதனாலதான் திருத்துவம் சொல்லும் போது தக தக தகன்னு முழிக்கிறது, ஆடுறது. தெரியல திருத்துவனா என்னன்னு. பல வருஷமா சேர்ச்சுக்கு போறாங்க, திருத்துவனா என்னன்னு கேட்டா தெரியல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட கூட இருந்தது. itu ayat bersama Tuhan. Surat 2 orang sana. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தையும் தேவனாக இருந்தது. அவரால் எல்லாரும் உண்டாக்கப்பட்டது. அவர் பரலோக பிரபஞ்ச பிதாகிட்ட ஜெபம்
நான் சொல்லும் போது எங்க இருந்தீங்க தெரியல கொஞ்சம் பேரு, நான் தட்டி கேட்கும் போது அதுல இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அங்க இயேசு வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, வானம் திறக்கப்படுகிறது, பிதாவோட பேசுறாரு, மூணாவது புறா போல வருகிறது, அங்க ஒரே இடத்துல 3 பேரோட காரியம் வெளிப்படுகிறது. அப்ப கூட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்பதான் நினைச்சு நீ ஏற்கனவே குருடனா இருக்க, இன்னும் குருடனா டபுள் பிரைண்ட் ஆயிட்டு. எவ்வளவு சொல்றான் புரியவே மாட்டேது. எப்படி இதனால ஏத்துக்கொள்ள முடியாது? அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது தான் கடவுள் ஆயிட்டாருன்னு. டேய் தம்பி, அவர் முன்னே இருந்து கடவுள் தான்ப்பா, ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்ப புரியுதா? நான் உங்ககிட்ட கேக்குறேன், டெம்ப்டேஷனுக்குள்ள யார் போனா? எதுக்கு போனாரு? ஏன் சிலுவின் பாடுகள் முக்கியம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பாவத்துக்கு நம்மளை விடுதலை செய்யறதுக்காக எல்லாரும் நீங்க போய் சந்தோஷமா இந்த பாவத்தை கொண்டாடுவீங்களா? என்னங்க செய்யணும்? உங்க பாவத்துக்காக அழுவுங்க, கண்ணீர் விடுங்க, மனம் திரும்புங்க. இந்த மாதிரி பேசினா அடுத்த வாரம் பாதி பேர் வராம போயிடாதீங்க. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் போறோம். The king conquers sin. His authority over sin. முதல்ல his authority over what? Satan. புரிஞ்சுச்சா? முதல்ல என்னது? சாத்தான மேல அதிகாரமா இருக்காரு. அடுத்து இது வராரு, பாவத்துக்கு மேல அவர் அதிகாரியாக இருக்கிறார் என்று சொல்லி. His authority over the sin. இல்ல தமிழ்ல சிலாபா சொல்லிட்டு போல எப்படி வரும்? ரைட்டா? ஏன் நான் சொன்னது யாரா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. His authority over sin தமிழ் எப்படி சொல்லுவாங்க? ரைட்டா? ரைட், அப்படி சொல்றது ரைட் தானா? ஓகே. See, our Lord want to demonstrate here that he has power over the sin. 14-15 படிங்கயா. மார்க் 1:14-15. இப்ப அவருடைய டெம்ப்டேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா கேளுங்க பிரியமானவர்களே, நான் பேசிக் கொண்டிருக்கிறது உங்களோட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை. நீங்க கவனமா கேளுங்க, கவனமா கேட்டு நோட்ஸ் எடுங்க. இப்பயே பழகிக்குங்க. நீங்க பழகினாதான் அடுத்த வர்ற ஜெனரேஷன் நம்மளை பார்த்து பழகும். நான் உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறேன், ஆறுதல் படுத்துறேன். ஓகே, நீங்க நல்லா கவனமா கேட்கணும். தூக்கம் வரும், தூக்கத்துக்கு இடத்த கொடுக்காதீங்க. போரிங் வரும், போரிங் இடத்த கொடுக்காதீங்க. அப்படியே லண்டனுக்கு, அமெரிக்காவுக்கு, யூஎஸ்க்கு எல்லாம் போவீங்க, எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு தலையில டக்குன்னு நின்றுங்க, அங்க விட்டுறாதீங்க. ஓகே, நான் பேசுறது சத்தியம், நான் சும்மா பாட்டு படிச்சுட்டு போல. நல்லா கேட்டுக்கீங்க. ஓகே ஓகே சையா, ரொம்ப கஷ்டம் இல்லை தானே? The gospel is the good news that God forgives sinners and takes them into his everlasting kingdom when they repent of their sin and believe the gospel of Jesus Christ. That is what is authority over sin. நீங்க மனம் திரும்பும் பொழுது, உங்க பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, இயேசு சொன்ன இந்த சுவிசேஷத்தை நம்பும் போது, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர், அந்த ராஜா உங்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டுட்டு போகிறார். உங்களுக்கு அந்த ராஜ்யத்துல இடம் இருக்கு. Jesus preaching the gospel of God. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் gospel of Jesus Christ. மார்க் 1வது அதிகாரம் 1வது வசனம். இப்ப நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, now after John had been delivered up into the custody, Jesus came into the Galilee preaching the gospel of God. The gospel of God. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல சுவிசேஷம் இருக்கு, பல சுவிசேஷத்தை மக்கள் நம்பிக்கொண்டு இருக்காங்க. அங்க போயிட்டு அம்மா கர்த்தர் என்கிட்ட சொல்றாருமா, அடுத்த வருஷம் உனக்கு முரட்டுத்தனமான கல்யாணம், செக்காப்பா இருப்ப, உனக்கு விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் மாப்பிள்ளை கண்டிப்பா சொல்லிட்டே இருவேன். அடிக்க முடியாது, அடிச்சுக்கோ. நல்லா யோசிச்சீங்களா? இந்த மாதிரி சொன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு குரல் வந்துருச்சுல.
இங்க வரும்போது என்னால பாவி பாவி மனம் திரும்பு கர்த்தரை நேசி இதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பவுல் அதானே சொல்றாரு. Jesus preaching the gospel of God. The honor of this gospel is God. It comes from heaven. It is in God's mind before the foundation of the world. உலகம் உண்டாவாத முன்னே இந்த gospel கர்த்தருடைய சிந்தனையில் உள்ளது. அவரோட இருக்கு, அது அவர் வச்சிட்டாரு. God had one method. ஒரே ஒரு காரியம் தான் இயேசு கிறிஸ்து செஞ்சதுதான் இன்னைக்கு அவரோட பிள்ளைங்க நம்ம எல்லாரும் செய்யணும். preaching the gospel. இந்த gospel அழிஞ்சு போறவங்களுக்கு, கெட்டு போறவங்களுக்கு எப்படிமா இருக்கும்? பைத்தியமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கோ இருக்கும். Preaching is the means that God ordained proclamation good news of salvation. The time is fulfilled. God's appointed saving moment is already arrived. Jesus வந்து பிரசங்கம் பண்றாரு. தமிழ் படிங்க திருப்பியும் 14:15 படிங்க திருப்பியும் 14:15. ஓகே. முடிஞ்சு. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. The kingdom of God is at hand. The king is here. So the kingdom is in present. இப்ப இருக்கு. What do you have to do? Repent and believe. மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிங்க. சீனோடைய அந்த டொமினியனை உடைக்கிறார் ஆண்டவர். நான் சொல்றேன், நீங்க பாவம் செய்யறதுனால நீங்க பாவி அல்ல, அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா scripture teaches this. Scripture teaches that sin is not merely an act but ruling dominion, reigning, mastering, enslaving, all outside of Christ. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் இல்லையோ இந்த பாவமானது அவங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்குது. Until the grace reigns through Jesus Christ our Lord. அந்த கிருபையானது உங்க மேல வரும்பொழுது, கர்த்தர் அவருடைய கிருபை உங்க மேல காட்டும் போது, செத்து போன உங்களை அவர் ரீஜெனரேட் பண்ணும் பொழுது, அந்த காஸ்பலை நீங்க பார்த்து விசுவாசிக்கும் பொழுது, நீங்க பாவி என்று மனம் திரும்பி, நீங்க பாவத்திலிருந்து பாவி என்று மனம் திரும்பி நீங்க இயேசு கிறிஸ்து தான் ஒண்டி தான் என்னை காப்பாற்ற முடியும். ஏன்னா அவர் பல சோதனைக்குள்ள கடந்து போயும், ஆதியிலிருந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அவர் டெம்ப்டேஷனுக்குள்ள கடந்து போயும், ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அவர் கடந்து போய் 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 கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் பாவம் செய்யாம இருந்தார். அந்த நீதிதான் உங்களுக்கு தருகிறார். அதனால தான் இந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க போக முடியும். நீங்க சேர நற்கிரியினால முடியாது, ஒருபோதும் முடியாது. நான் யாருக்குமே எந்த துரோகமும் செய்யலனே, நான் மத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டது இல்லைன்னு, நான் எந்த ஆம்பளை கூட படுத்தது இல்லைன்னு, நான் எந்த பொம்பளை கூட படுத்தது இல்லைன்னு, நான் தண்ணியே அடிச்சது இல்லைன்னு, நான் சிகரெட்டே அடிச்சது இல்லைன்னு, நான் இது பண்ணது இல்லைன்னு, அதை பண்ணது இல்லைன்னு. அதனால நீ பரலோகத்துக்கு போயிருவியா? யோவான் 8:34 படிங்க. யோவான் 8:34. Sin exercise enslaving power, binding the sinner in the bondage. தம்பி உணர்வு படிங்க அத. நீங்க பாவத்துக்கு அடிமையானவங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களையே நெஞ்ச தட்டி கேளுங்க, பாவம் செஞ்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க இல்லைன்னா,
இயேசு அதனால நம்ம இந்த சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போனோம். நீங்க எவ்வளவு ஒரு மோரலா நல்லா வாழ்ந்தாலும் சரி, நீங்க பாவம் செய்யணும்னு சொல்லவே முடியாது. சின்னதா இருந்தாலும் பாவம், சின்ன கோசிப்பா இருந்தாலும் பாவம் தானே. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம எல்லாம் அங்கதான் போகணும். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ அதுக்கு அடிமைன்றாரு. திருப்பி படிங்க ரோமர் 6:12 என்ன பார்ப்போம். இப்ப ரோமர் 6:12 உங்களோட ராஜா யாருன்னு பார்ப்போம். படிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனம். Sin is presented as a king that seek to rule the human body and desire obedience. அந்த woman-ஓட பாடியோட desire ஓட obedience. படிங்க. அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா அவர் தான் ராஜாவா இருப்பாரு நமக்கு. 14 படிங்க. ம் 13 படிங்க, தமிழ்ல பார்ப்போம். நீங்க 6:14 பாத்தீங்கன்னாக்கா, ஓகே, கர்த்தருடைய கிருபை வந்தாதான் இந்த பாவத்தோடைய உங்க மேல இருக்கிற இந்த பாவத்தோடைய ரெயின் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல படிச்சீங்க, ஆளுகை. இந்த கர்த்தருடைய கிருபை வந்தாதான் இந்த பாவம் உங்க மேல வச்சிருக்கிற ஆளுகையை உடைக்க முடியும். கிருபையாலதான் உடைக்க முடியும். அந்த கிருபை நல்லா கேட்டுக்கீங்க, இதுதான் முக்கியம். குழந்தைங்களை என்ன மார்க்கஸ் குழப்பிட்டு இருக்காங்க. அந்த கிருபை எங்க இருக்குன்னா இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இந்த சுவிசேஷத்துலதான் அடங்கி இருக்கு. புரியுதா நான் சொல்றது? கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? அப்படி ஒரு மாதிரியா பாக்குறீங்க, புரியலையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஸ்டேட்டஸ் சின்னர், பாவம் செய்யறதுனாலயா நம்ம பாவிகள்? பாவியாக இருக்கிறதுனால நம்ம பாவம் செய்யறோம். பாவம் செய்யலன்னு சொன்னா நம்ம யார பொய்க்காராக்குறோம்? வேதம் என்ன சொல்லுது? தேவனை பொய்க்காராக்குறோம். பாவம் என்றது கொலை மட்டமா சொன்னேன். பாவம் என்றது பல வகையில. இதுல இருந்து நீங்க யாருமே என்ன சொல்ல முடியாது, மறுக்கவே முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. That means இயேசு என்ன சொல்றாருனாக்கா, நீ உன்னுடைய மாஸ்டர் யாரு? பாவம் தான். இப்ப இதுதான் உன்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்குது. இப்ப இதுல இருந்து நீங்க உடஞ்சி நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னா உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை தேவைப்படுகிறது. இப்ப கர்த்தருடைய கிருபை எங்க இருக்கு சொன்னாக்கா இந்த காஸ்பல்ல தான் அடங்கி இருக்கு. புரியுதாமா? இந்த காஸ்பல் யார பத்தினா இயேசு கிறிஸ்துவை பத்தி. ஃபாலோ பண்றீங்களா? இத நீங்க முற்றிலுமா நம்பும் போது நீங்க இந்த ஸ்டேட்டஸ், உங்க ஸ்டேட்டஸே மாற்றப்படுகிறது. ஸ்டேட்டஸ் தமிழ் என்ன வரும்? அடையாளமா? என்ன வரும்? ஸ்டேட்டஸ் அடையாளமா? பாவி என்ற இந்த அடையாளத்தை மாற்ற முடியும். அது யாரு மாற்ற முடியும்னா தேவன் தான் மாற்ற முடியும். இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா கர்த்தருடைய கிருபை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிருபையை கொண்டு ரட்சிக்கப்படுறீங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? யாருக்கு புரியலையா? சைலன்ஸ் புரியுதாயா? இல்லையா? கஷ்டமா இருக்கா? புரியுதா சொல்றது? கிருபை, இந்த கிருபை தான் நம்மளை காப்பாத்துது. இந்த கிருபையில தான் இந்த சுவிசேஷம் அடங்கியிருக்கு. இப்ப இந்த கிருபையை கொண்டு வந்துட்டு திருப்பியும் உங்களோட செயலை கொண்டு இது வச்சீங்கன்னா சொல்லிட்ட சொந்த செயல் என்னன்னு, ஞாயிற்றுக்கிழமை ரைட்டா சர்ச்சுக்கு வந்துடணும். போயிட்டு கண்டிப்பா என்ன எடுக்கணும்? நாக்கண்டிக்கணும், திருவிருந்து எடுக்கணும். அப்புறம் என்னமா செய்யணும்? காணிக்க போய் போட்டுருணும். இதுதான் நடக்குது. என்ன செய்றீங்களோ இல்லையோ தேவனோட கோவாக்கினி உங்க மேல வரக்கூடாது. எல்லா தசமாக காணிக்க கொடுத்துருங்க.
அவங்க அப்படி சொல்றாங்க. இவங்களும் நான் என்ன பண்ணாலும் தசமாகத்தை கொடுத்துருவோம்ப்பா, எப்பா நான் பரலோகம் போயிருக்கணும். அப்படி நான் சுவிசேஷம் சொன்னா ஒரு கூட்டம் இருக்கு, சுவிசேஷம் சொன்னாதான் உங்களுக்கு பரலோகம்னு. அப்ப இவன் எதுக்கு சுவிசேஷம் சொல்றான்? பரலோகத்துக்கு போன. அப்ப இவரோட வேலை இருக்குல்ல. கிருபையாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, விசுவாசத்தை கொண்டு. இது உங்களால உண்டானது இல்ல, இது தேவனுடைய ஈவு. தம்பி, தேவனுடைய ஈவு சாரா. கர்த்தர் உனக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. உன்னை நேசிக்கிற கிஃப்டா கொடுத்தாலும் தூக்கியா போட போற? உன்னை நேசிக்கிறாங்க, கிஃப்டா உனக்கு கொடுக்குறாங்க. நீங்க எப்படி பாத்துக்கணும் அத? work out, that is work out your salvation. கொடுத்துட்டாரு, ரட்சிக்க பட்டுட்டீங்க. இப்ப work out salvation என்ன? வெளியா நீங்க காமிக்க போறீங்க, உங்ககிட்ட கனி இருக்கும். அந்த work out salvation கூட தப்பா பேசுறாங்க. நீங்க ரட்சிப்பு அடையிறதுனாக்கா நீங்க work out பண்ணணும், அதோட அர்த்தம் இல்ல இது. work out salvation சிம்பிளா சொல்றது என்னன்னாக்கா, நீங்க ரட்சிக்கப்பட்டது நீங்க வெளியே உங்களுக்கு தெரியணும், வெளியே பார்க்க முடியும் உங்களை. ரட்சிக்கப்பட சொல்லிட்டு ரட்சிக்கப்படாம நடந்துகிட்டு மாதிரி இருந்தா நீ ரட்சிக்கப்பட்டியா இல்லையா? Turn from sin. Jesus says this. Turn from your sin, repent. Turn from your sin, trust me. The gospel is the king rescue announcements to the rebels, calling us to turn from sin and cling to Christ. Because when the king forgiven sin, sin is no longer the final word. அவரே உங்களை மன்னிச்சிட்டாருங்க. நீங்க மனம் திரும்பி வரும்போது அந்த ராஜாவே உங்களை மன்னிச்சிட்டாருன்னா நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். புரியுதா? நீங்க ஃபாலோ பண்றீங்களா? என்ன தண்ணி குடிக்க போறீங்களா எல்லாரும்? 5 நிமிஷம் பிரேக் எடுக்க போறீங்களா? ஓகேயா? எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்? 1.5 மணி நேரம். நான் 1 மணி நேரம் தான் நீ சொன்னேன். ஓகே, முடியல தம்பி, நான் ட்ரை பண்றேன். ஓகே ஓகே, போக முடியல? யாரால போக முடியும் சொல்லுங்க பாப்போம். Definition of the gospel. Gospel என்ன சொன்னேன்? முதல்ல சொன்னேன், அதெல்லாம் gospel கிடையாது. Gospel structure இதுமா. God is holy. கர்த்தர் பரிசுத்தமானவர். Man is sinful. மனிதர்கள் பாவிகள். Christ is the substitute. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தாரு, நமக்காக மரித்தாரு. So now the response requires this: repent and have faith in Jesus. That's it. அவ்வளவுதான். மண்டே போட்டு உடைச்சிக்கவே வேணாம். காஸ்பலோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இப்ப எப்படி இந்த மார்க்குக்குள்ள இதை கொண்டு வந்து நான் பாட்ட போறேன், நீங்க பாருங்க. The kingdom of God is at hand. அப்படின்னா என்ன? அதிகாரமானவர் வந்துட்டாரா இல்லையா? அதிகாரம் உள்ளவர் இந்த பூமிக்கு வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் ராஜ்யத்துக்கு வர்றது நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நீங்க என்ன செய்யணும்? அந்த ஒரே ராஜாவை தான் நம்பணும், வேற இல்ல. The gospel நான் ஒரு சின்னதா என்னோட இதுல கொடுத்திருக்கேன், இது வேலை செஞ்சா நீங்க பாத்துக்கங்க. The gospel is good news that God saved guilty sinners through the life, death, resurrection of Jesus Christ by grace alone, through faith alone, in Christ alone, for his glory alone. தமிழ்ல சொல்றேன். இப்ப சுவிசேஷனா ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்னன்னா, தேவன் மனம் உடைந்து நொறுங்கு போனாங்களே, தப்புன்னு என்ற பாவி உணர்றாங்களே, அவங்களுக்கு தேவன் ரட்சிப்பு கொண்டாடுறாரு. எப்படின்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை, நல்லா கேட்டுக்குங்க, உங்க வாழ்க்கை இல்ல, நல்லா கேட்டுக்குங்க, உங்க வாழ்க்கை இல்ல. மூன்றாவதுலயா சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க, உங்களுடைய வாழ்க்கை இல்ல, இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவோடைய மரணம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல்.
இது எப்படினாக்கா ஒரே ஒரு விஷயம் தான், அவருடைய கிருபையான மற்ற நடக்குது, விசுவாசத்தின் மூலமாவே நடக்குது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நடக்குது. இது நடக்கிறது எல்லாம் அவர் மகிமைக்காக மட்டுமே நடக்குது. இதுதான் சுவிசேஷம். உங்களுடைய பைபிள் ஸ்டடி, 10 மணி நேரம் ஜெபம், 40 நாள் உபவாசம், வெஜிடேரியன் ஃபாஸ்டிங், இதெல்லாம் நல்லது சாரா, செய்யுங்க. நம்பிக்கை இது மேல வைக்காதீங்க. நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? யார் மேல வைக்கணும் சைலஸ்? ஏசப்பா மேல வைக்கணும். புரியுதா நான் சொல்றது? அவ்வளவுதான். கஷ்டமான மெசேஜே இல்லை. இது கஷ்டமா? போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேங்க. குழப்பம் தேவையே இல்லை. இயேசு இதுதான் பேசினாரு, அதுதான் நம்மளும் பேசணும். அதுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஸ்ட்ரைட்டா இங்கிருந்து அதான் வருது. என்னத்துக்கு போட்டு குழப்பிக்கிட்டு மாத்திக்கிட்டு உருட்டிக்கிட்டு தேவையில்லை. ஓகேயா? ரைட். மூணாவது போவோம், முடிக்க போறேன். இஸ் ஆத்தாரிட்டி ஓவர் சின்னர்ஸ். முதல் என்ன சொன்னேன்? அவரோட அதிகாரம் எது மேல? சாத்தான் மேல. இரண்டாவது அவரோட அதிகாரம் எது மேல? பாவத்தின் மேல. முடிஞ்சு. பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. பாதாளம் எப்படி வராது? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளம் உன்னுடைய ஜெயம் எங்கே, முடிச்சு பினிஷ். பாருங்க, நீங்க நான் யாருங்க உட்கார்ந்துருக்கோம், நம்ம எது மரணத்துக்கு பயப்படவே கூடாது. ஓகே, என்னதுக்கு பயப்படக்கூடாது? மரணத்துக்கு பயப்படவே கூடாது. அதெல்லாம் கரெக்டா தாண்டி வந்துட்டாரு. நான் தெளிச்சிட்டுண்டா, என்ன நம்ப போதும். புரிதா வினிசா? நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தோமா, மரணத்துக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. அதனால நாளைக்கே போய் தைரியமா முன்னுக்கு நில்லுங்க, காடி முன்னுக்கு சொல்ல கிடையாது. எகிரி குதிச்சிருங்க, அதை சொல்ல வரல. ஓகே, அப்ப அதை சொல்ல வர கிடையாது. நமக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா மரணம், ஐயோ பயப்படக்கூடாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம கூட யாராவது ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கனாக்கா, நமக்கு சீக்கு வரும்போது, என்னடா சீக்கு வருது, இவ்வளவு தைரியமா இருக்க, நல்ல சான்ஸ், சுவிசேஷத்தை எடுத்து விடுங்க. அப்ப எப்ப சொல்ல போறீங்க? அதுதான் நல்ல சான்ஸ். நீங்க இந்த பைபிளை நல்லா அறிஞ்சிட்டீங்கன்னா, எல்லா சிச்சுவேஷன்லயும் உங்களால என்ன செய்ய முடியும்? சுவிசேஷத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும். நமக்கு நீங்க என்ன மற்ற செய்தி தப்பா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் சபை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அப்படி விதைச்சிட்டாங்க. சுகமளிக்கிற கூட்டம், இது கூட்டம், அது கூட்டம் சொல்லி மக்கள் இதே தேடி தேடி போய் சுவிசேஷத்தை விட்டுட்டாங்க. அப்ப ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது, பிரதர் அவங்களுக்கு ஏதாவது நடந்தா தான் அவங்க வருவாங்க இயேசு கிட்ட தானே. அவங்களுக்கு இந்த வழி இருக்கு, அந்த வழி இருக்கு, இது இருக்கு, நம்ம போய் ஜெபம் பண்ணா நல்ல இடம் சேர்ச்சுக்கு வருவாங்க. அப்புறம் புஷ்கல் காண போயிருவாங்க. ஒண்ணு 10 வருஷம் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது தானே தம்பி. அதே சத்தியத்துல வளர்ந்தீங்கன்னா, சத்தியத்தை நல்லா அறிஞ்சீங்கன்னா போவீங்களா? இங்கதான் நமக்கு ஜீவனே இருக்கு. இயேசு சொல்றாரு, படிங்க 16ல இருந்து 20 வரைக்கும். இப்ப சாத்தானை ஜெயித்துட்டாரு, பாவங்களையும் அதிகாரம் இருக்கு. மூணாவதா யார் இருக்கா? இப்ப சொல்லுங்க பாப்போம், யார் இருக்கா மூணாவதா? நம்ம. ரைட்டா சொல்லிட்டோமா? ஓகேலா? வேற வழியே இல்லை, முன்னுக்கு உட்கார்ந்து. முத சாத்தா மேல எஸ், ரெண்டாவது சீன் மேல எஸ், மூணாவது சீனர் மேல எஸ். சாத்தான், அப்புறம் பாவம், பாவி. பாவிதான் போடுறாரு. நல்லா நீங்க அந்த குரோனாலஜி பாத்தீங்க வசனத்துல. இதுதான் எக்ஸ்போசிட்டரி பிரீச்சிங். அழகா வருதா இல்லையா? பாத்தீங்களா? முத அடிக்கிட்டு வந்தேன் என்னது, அவர் பாரு பாவத்தை சாத்தாங்கிட்ட பாரு ஜெயிச்சுட்டு வர்றாரு. ரெண்டாவது பாவத்து மேல அவரோட அதிகாரத்தை காட்டுறாரு. இப்ப மூணாவது இதனால பாதிக்கப்பட்டது யாரு?
பாவிகள் இப்ப பாவிகள் கிட்ட வராரு, அங்க முடிச்சு இங்க முடிச்சு 3வது பாவி கிட்ட வந்துட்டாருப்பா. நானும் கடைசி மெசேஜ் முடிக்கிறதுக்கு வந்துட்டேன், நல்லா கேளுங்க. இங்க வந்துட்டாரு, பாவி கிட்ட வந்துட்டாரு. The king does not only defeat enemies, he commands the heart. படிங்க வசனத்தை 14ல இருந்து 20 வரைக்கும். மார்க் 1:16ல இருந்து 20. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போய் சீமோனும் சகோதரி வலை போட்டுக் கொண்டிருந்தபோது அங்கே கிடந்தார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள். இல்லைங்க, என்ன சொன்னாரு? இயேசு அவர்களை நோக்கி பார்த்து என்ன சொன்னாரு? என் பின்னால் வா. ம் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கின்ற கண்டு உடனே அவர்களிடம் கிடைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செலுத்தேயுடைய ஊழியர்களோட படகுகளை விட்டு அவர்கள் பிடிச்சிருந்தார்கள். ஆமீன். இங்க பாத்தீங்கன்னா இயேசு கூப்பிடுறாரு, ஜனங்கள் ஃபாலோ பண்றாங்க. இயேசு கூப்பிடுறாரு, வர்றாங்க. இத ஆரம்பிச்சது விட்டது இன்வைட் பண்றதே அவர்தான். சாவரன் கால்ஸ். புரியுதுங்களா? அவங்க என்ன விட்டுட்டு வந்தாங்க? அவங்களோட வேலையை விட்டுட்டு வந்தாங்க, அவங்களோட செக்யூரிட்டி, அவங்களுடைய அந்த பாதுகாப்பு விட்டுட்டு வராங்க, அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வராங்க. இதெல்லாம் என்னத்தை காட்டுது? நம்ம என்ன வார வாரம் கிறிஸ்தவர்களாவா இருக்கணும்? நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நான் சொல்றேன், இப்ப நீங்க ரசிக்கப்பட்டீங்கன்னா நான் நம்புறேன் இயேசு சாத்தான தெளிச்சார நம்புறேன், இயேசு சொன்ன இந்த காஸ்பலை நம்புறேன். இப்ப 3வது, நீங்க வார கிறிஸ்தவனா இருக்க போறீங்களா, இல்ல திடீர்னு கிறிஸ்தவனா இருக்க போறீங்களா, இல்ல எனக்கு நல்லா இருந்தா இயேசு கிட்ட வரணும்னு வர போறீங்களா, இல்ல என்றென்றுமே, என்றென்றுமே, நல்லா கேட்டுக்கீங்க, பாட்டு பாடுறோம், என்றென்றுமே forever என்னோட வாழ்க்கையே என் தேவனோட இதுதான். கர்த்தர் அதுதாங்க விரும்புறாரு. அவர் உங்களுடைய ராஜா. புரியுதா? எல்லாமே அவருக்கு ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் கொடுக்காம அப்ப இப்ப அதெல்லாம் இல்ல. இதுதான் அவர் டிமாண்ட்ஸ் பண்றாரு. கூப்பிடுறாரு, என்ன செய்யறாங்க? என்னையா செஞ்சாரு? கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வரீங்க, ஏய் வா போலாம், என் கூட வந்துரு. எவனா வருவானா? சொல்லு வீரா. ஏய் என்ன கூப்பிட்டு, நீங்க நல்லா படிச்சீங்கன்னா 3வது அதிகாரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. இந்த மெத்தியூ நீங்க மத்த இடத்துல படிச்சீங்கன்னா மெத்தியூ வந்து ஒரு என்ன ஆயக்காரனா சொல்லுவாங்க, நல்ல வருமானியா அது. மீன் பிடிக்கிறவங்க, மீன் பிடிக்கிறனால பணக்காரன் நீங்க எல்லாம் தானமா. அப்பேற்பட்டவங்க என்ன செய்யறீங்க? கொடுத்தோம்னா தூக்கி போட்டு வந்துடுறாங்க. முற்றிலுமா இயேசு நம்பி வராங்க. இன்னைக்கு இயேசு உங்களை கூப்பிடுறாரு வச்சுக்கோமே, அம்மா ஐயா ஏய் நீ செஞ்ச பாவம்லாம் போதுண்டா, இவளை நான் சொல்லிட்டு வாடானா நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னும் ஈர்மான புடிச்சுட்டா இருக்க போறீங்க, தூக்கி போட்டு நீங்க இருக்கீங்க, நான் வரேன். உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. வரும்போது அவர் என்ன செய்யறாரு? உங்களோட ஐடென்டிட்டியை மாத்துறாரு. புரியுதா? மீன்காரங்களா இருந்தவரை இப்ப என்ன செய்யறாங்க? சுவிசேஷர் ஆகுறாங்க, மனசுல பிடிக்கிறாங்க. என்னைய மாத்துறாரு? டேனியல் ஐடென்டிட்டியை மாத்துறாரு. பாவியா இருக்கிற ஐடென்டிட்டி இப்ப எப்படி மாத்துறாரு? தேவ பிள்ளையாக adopted to his son ஐடென்டிட்டியை மாத்துறாரு. நியூ பர்பஸ், லாயல்டி கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். கிரைஸ்ட் above everything including yourself. எனக்கு மேல எல்லாம் இயேசுதான். இதெல்லாம் எப்படி கிடைக்குது? மறுபடியும் சொல்றேன், grace, if grace is true, if you are really saved, grace is really works in you, it will create obedience. என்ன சொன்ன? கிரேஸ் இருந்துச்சுன்னா, நீங்க உண்மையாவே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அடுத்தது ஃபாலோ பண்றது என்ன? என்ன என்னமா? obedience. ரெக்கார்ட் பண்றீங்க தானே? obedience. இதுல வந்து சில பேருங்க, நான் ஒரு கோர்ஸ்க்கு போனேன், 2 வாரம் கோர்ஸ், 2 வாரம் கோர்ஸ். எல்லாம் வந்துட்டு லெபே குரான் ரிஃபார்ம்லாம் இருக்காங்க வச்சுக்கோமே.
எனக்கு என்ன மாதிரி ரிஃபார்ம்னு தெரியல, அவங்க கூட இருந்தாங்க. அப்ப இந்த 2 வார கோர்ஸ்ல வந்துட்டு நம்ம கீழ்ப்படிதுன்னு நான் சொல்றேன். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அது வந்து நீ என்ன தெரியுமா, நீ பெரிசின்றாங்க. லீகலிஸ் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், உறுதியா எனக்கு தெரியும், என்னால நான் கீழ்ப்படிறதுனால நான் பரலோகம் போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து மேல கிருபை தான், அவருடைய கிருபை, அவர் மேல இருக்கிற விசுவாசம், அவர் தான் என்னுடைய ரட்சகர், எனக்கு அது நல்லாவே தெரியும். அதுதான் நான் நம்புறேன். அதுதான் காஸ்பல் கிளியரா என் மைண்ட்ல இருக்கு. இந்த கீழ்ப்படிறதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டேன். நான் தான் தெளிவா சொல்றேன், நான் கீழ்ப்படிறதுனால நான் பரலோகம் போக மாட்டேன். ஆனா கீழ்ப்படிது நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி என்னது ஒரு ரிஃப்ளெக்ஷன். அது கூட லீகல் சொன்னேன். அப்ப நான் என்னெல்லாம் செய்யுது புரிஞ்சா என்ன சொல்றேன்னு? அவங்க எப்படி சாஃப்டா ஜீசஸ் லவ் யூ, பயமா இருக்கு எனக்கு, உண்மையா சொல்றேன், பயமா இருக்கு. ஜீசஸ் லவ் யூ, ஜீசஸ் லவ் யூ, ஜீசஸ் லவ் யூ. நமக்கு தெரியும் ஜீசஸ் லவ் அஸ். உடனேயாவே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராங்கயா. Election is from God. Calling is effectual and same voice that commands the demons. நம்ம கீழே படிச்சுட்டு வரும்போது அதே ஆண்டு தான் பிசாசி கட்டலாடு வெளியே போகுது. இதே ஆண்டு தான் சீடர்களை பார்த்து கூப்பிடுறாரு, மீன் பிடிக்கிற வாங்க வராங்க. புரியுதுங்களா? அவருடைய sovereignty மூலம் நாங்க பார்க்க முடியுதா? எல்லாரும் யோவான் 6:37 all the fathers give me will come to me. யாரெல்லாம் பிதா என்கிட்ட கொடுத்தாங்களோ நான் அவங்கள கூப்பிடும் போது அவங்க நிச்சயமா வருவாங்க. யோவான் 6:37 all chosen sinners become commission servant. பிரியமானவர்களே, நான் முடிக்கிறேன். நான் முடிக்கும் போது ஒரு 6 பாயிண்ட் சொல்றேன், கேட்டுக்கங்க ப்ளீஸ். இதை மட்டுமாச்சும் கேட்டுக்கங்க. இது வரைக்கும் கேட்டீங்கன்னு தெரியல, ஐ ப்ரே தட் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு. ஓகே, இந்த 6 புள்ளி அப்புறமேல கேள்வியும் போது தெரிஞ்சிடும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு. ஓகே, ஒரு 6 புள்ளி சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஏன் இது உதவியா இருந்துச்சுன்னா, ரீசன்ட்லி நான் இந்த செமினார் படிக்கும் போது ஊழியத்துக்கு எப்படி ஆயத்தமா இருக்கிறதுக்கு இது உதவியா இருந்தா, இது எனக்கு இந்த வசனம் வந்துச்சு, அதனால எழுதி வச்சிருக்கேன். பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த நடந்த இயேசுடைய இந்த டெம்டேஷன், பேப்டிசம் முடிஞ்சோம், இந்த டெம்டேஷன் போய் அவர் திருப்பி வந்ததை நீங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு இது நம்மளுக்கு வாழ்க்கையில எனக்கு விசேஷமாக, எனக்கு இதை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒன்னாவது, Jesus had power over the Satan. அவருக்கு சாத்தான் மேல அதிகாரம் இருக்கு. Jesus had power over the sin. பாவத்து மேலயும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. Jesus also had power over the sinners to call them to himself. கூப்பிட்டிருக்காரு. ரெண்டாவது, the Lord chosen man to be his companion. We need to do the same thing. உங்களுக்கு கம்பெனியனா, உங்களுக்கு கூட ஒரு ஆள் இருக்காங்கன்னா நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நீங்க யாரு கூட சேர்றீங்க, யார் உங்களை கூட இந்த கம்பெனியில இருக்க போறா, இந்த கம்பெனியில இருக்க போறா, யார் உங்களோட கூட சேர்ந்து இந்த ஊழியம் செய்ய போறா, என்ன மாதிரி நபர் கூட நீங்க சேர்றீங்க. Nothing is more important in my life than surrounding myself with the right man. That's how the kingdom will advance. தேவனோட ராஜ்யம் நீங்க யாரு கூட சேர்றீங்க, என்ன மாதிரி அவங்க, என்ன மாதிரி கேரக்டர். 2 தீமோத்தேயு 2:2 பவுல் என்ன சொல்றாரு படிச்சுட்டு நான் பாடிறேன், கடைசியா முடிஞ்சு. 2 தீமோத்தேயு 2:2 படிங்க. 2 தீமோத்தேயு 2:2 இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி படிங்க, தமிழ் ஒரு ஆள் படிங்க. இந்த நடந்தது அப்படியே நான் ஊழியத்துக்கு கொண்டு வரேன். இந்த நடந்த அனைத்து விஷயம் நான் ஊழியத்துக்கு கொண்டு வரேன். The ministry advanced through the faithful and the able. Faithful speak of their character. Able speak for their gift.
The kingdom advance when we are both faithfully and able to proclaim the truth. படிங்கயா 2 தீமோத்தேயு 2:2. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக ம் நீ என்னிடத்தில் கேட்டவைகளை ம் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க இல்லைங்க, படிங்க திருப்பியும். அநேக சாட்சிகளுக்கு ஆ முன்பாக ஆ நீ என்னிடத்தில் கேட்டவைகளை ம் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க மற்றவங்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள் உண்மை உள்ள. அப்படி என்ன வருது பார்த்தீங்களா? நான் சும்மாவா சொல்றேன், நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. உண்மை உள்ள மனுஷன் அப்புறம் ஒப்புவி. அதுதான் முதல்ல சொன்னேன். யார் கூட சேர்றீங்க? ஃபெய்த்ஃபுல்லா இருக்காங்களா? அவங்களோட ஃபெய்த்ஃபுல் சொல்லும் போது அவங்களோட கேரக்டர் பாருங்க. நீங்க ஊழியத்துல இதுதான் எனக்கு செமினாரியில கத்து கொடுக்குறாங்க. நான் முன்ன கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தேன். நல்லா உட்காந்து இந்த செமினாரியில போனோன்னு தான் எனக்கு தெரியுது சில காரியம். ஃபெய்த்ஃபுல்லா சத்தியத்துக்கு இருக்கிறாங்களா? அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு? அவங்களால சத்தியத்தை தெளிவா கத்து கொடுக்க முடியுதா? அந்த மாதிரி ஆள் கூட போய் சேருங்கப்பா. நீங்க இயேசு அதானே செய்யறாரு. சத்தியத்தை போதிக்கணும், வேற கிடையாது. புரியுதா? சத்தியத்தை சத்தியமா தான் பிரசங்கம் பண்ணணும். இது என்னோட மென்டோ. அவர் இல்ல, அவர் சொன்னது நான் கோட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நான் சொல்றேன் உங்ககிட்ட. Sanctified heart, overcoming sin and temptation, commitment to the glorious message of the gospel that has come to us from God through the pages of the scripture concerning Christ, choosing carefully who you surround yourself with, so that you can multiply and extend your ministry on and on. John MacArthur. ரைட்டான நபரை கூட செய்யணும், ரைட்டான காரியத்தை கத்துக் கொடுக்கணும். This is how our Lord did. He demonstrated his power over the Satan, sin, his power even the sovereignly called and transformed sinners. He is the king, and the king has given us the strategy to follow his footsteps. நல்லா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கடந்து போனது எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். இன்னைக்கு நம்ம படிச்சது 12வது வருஷத்துல இருந்து 20வது வருஷம் வரைக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த மார்க் என்ற சுவிசேஷமானது நம்ம 1 வருஷத்துக்கு படிக்க போறோம். அழுவாதீங்க, இன்னும் 1 வருஷமா. பட் ஐ டெல் யூ, இதுல இருந்து அநேக தியாலஜி நீங்க கத்துக்குவீங்க, அநேக டாக்டரினை கத்துக்குவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். சரிங்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோமா. நான் உங்களுக்கு ஒரு 2 to 3 minutes டைம் கொடுக்குறேன். நான் பேசுறது எல்லாத்தையும் நீங்க ஒரு ரிஃப்ளெக்ஷனா